ஆ ஓகே. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே. என் வாய்ஸ் கிளியராக கேட்குதாம்மா உங்களுக்கு? என் வாய்ஸ் கிளியராக ஓகே. கேட்குதா உங்களுக்கு? ஓகே, சரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ஜின் சம்மந்தப்படுத்தி நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இதர ரெக்கார்டிங் எல்லாருக்குமே நான் அனுப்பி விட்டேன், பார்க்க சொல்லி சொன்னேன். ஓகேயா, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஓகேயா, அப்போ நான் ஈஸியாக விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு ரெக்கார்டிங் ஒன்று அனுப்புனது பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா அதை பார்த்து நீங்கள் விளங்கி கொள்றதுக்கு தான். ஓகே, நான் 2 தடவை நீங்கள் ஒரு விஷயத்தை படிக்கும்போது இன்னும் விளங்குன்ற அடிப்படையில் தான் நான் ரெக்கார்டிங் முதல்ல அனுப்பிவிட்டு அதை பின்னுக்கு நான் என்ன செய்கிறேன், விளங்கப்படுத்துகிறேன். சரி, ஓகே. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்ஜினை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். என்ஜின் உங்களுக்கு தெரியும், இந்த 12ஆம் பாடத்தில் பார்த்தீங்களா இருந்தால் நான் அந்த ரெக்கார்டிங்கில் சொன்ன மாதிரியே தான். 12ஆம் பாடன்றது ரொம்ப முக்கியமான பாடம். அதில் வர 5 தேர்ச்சி மட்டங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் நாங்கள் இப்போ வரைக்கும் 3 தேர்ச்சி மட்டத்தை பற்றி பார்த்துருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா பம்பிகளை பற்றி, ரெண்டாவது நுண் நீர்ப்பாசனத்தை பற்றி, அதாவது துளிமுறை தூவல் முறை நீர்ப்பாசனத்தை பற்றி, மூணாவது நிலப்பண்படத்துல பற்றி பார்த்தாச்சு. இப்போ நாங்கள் நாலாவதா பார்க்க போகிறது தான் என்ஜின். என்ஜின் தொழிற்பாடுகளை பற்றி நாங்கள் பார்க்க போகிறது. ஸோ அதனால ஓ, பெருசா போட்டு குழப்பிக்க தேவையில்லை. இது சாதாரணமாக நான் சொல்லும் போது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா சரி. சரி, தேவையான நோட்ஸ் எதுவும் இதில் எக்ஸ்ட்ராவாக சொல்லும்போது நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட நோட்லேயோ கொப்பியில் நோட் பண்ணிக்கோங்க, இல்லை டியூட்ல சரி நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிறத ஒழுங்கா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிதானே? ஓகே. ஸோ இதில் முதலாவது பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா என்ஜின். ஒரு என்ஜின் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மோட்டார் வாகனம் ஒன்றை இயக்குவதற்கு தேவையான வலுவொன்றை உற்பத்தி செய்கிற அல்லது பிறப்பிக்கிற பிரதான பகுதி தான் என்னது, என்ஜின். ஓகேயா, ஞாபகம் வச்சுக்கோ. என்ஜின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மோட்டார் வாகனம். ஒரு மோட்டார் வாகனம் ஒன்றை இயக்குவதற்கு தேவையான வலுவை உற்பத்தி செய்கிற அல்லது வலுவை பிறப்பிக்கிற ஒரு பிரதான பகுதி தான் என்னது, என்ஜின். இந்த என்ஜினுக்கு மறுபெயர்கள் இருக்குமா? வலு அலகுன்னு சொல்லலாம், முதன்மை இயக்கின்னு சொல்லலாம், இல்லாட்டி முதன்மை இயந்திரம்னு கூட சொல்லலாம். சரிதானே? என்ஜினுக்கு மறுபெயர் இருக்கு. எப்படி? வலு அலகு, முதன்மை இயக்கி, முதன்மை இயந்திரம், இந்த மாதிரி மறுபெயர் இருக்கு. ஏன் இந்த மாதிரி மறுபெயர் வருது எல்லாமே பாருங்க. ஒரு வலுவை உற்பத்தி செய்யற பிரதான பகுதி. ஒரு மோட்டார் வாகனத்துல நீ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணாம நீ ஓட்ட முடியுமா? முடியாது. அப்ப அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணாதான் வலு உற்பத்தி செய்யும். வலு உற்பத்தி செய்யற இடத்துக்கு பேர் தான் என்னது, என்ஜின். இந்த என்ஜின் மறுபெயர் வலு அலகு, முதன்மை இயக்கி, முதன்மை இயந்திரம், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவாங்க. சரி, ஓகே. என்ஜினை பாத்தீங்களா இருந்தா நிறைய அடிப்படையில பிரிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த 2 அடிப்படை மெயினா தெரிஞ்சா போதுமானது. ஆனா நிறைய அடிப்படையில பாத்தீங்கன்னா, நிறைய விஷயத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா இன்ஜினை பல்வேறு வகைப்பட்டு பிரிக்கிறாங்க. அதுல முதலாவது நாங்க பார்க்க போறது தொழிற்பாட்டின் அடிப்படையில. இன்ஜின் இயங்குற தொழிற்பாட்டின் அடிப்படையில இன்ஜினை 2ஆ வகைப்படுத்துறாங்க. ஈரடிப்பு என்ஜின், நாலடிப்பு என்ஜின் வகைப்படுத்துறாங்க. அதாவது உனக்கு தெரிஞ்சிருக்கணும், இது கேள்விப்பட்டிருப்பது டூ ஸ்ட்ரோக் இன்ஜின், ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் சொல்லி கேள்விப்பட்டிருப்ப. நீ கூடுதல் ஆட்டோல கேள்விப்பட்டிருப்ப. டூ ஸ்ட்ரோக் ஆட்டோ, ஃபோர் ஸ்ட்ரோக் ஆட்டோன்னு சொல்லி, த்ரீ வீல்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்ப. அப்போ ஒரு என்ஜின் மறுபெயர் வலு அலகு, முதன்மை இயக்கி, முதன்மை இயந்திரம்னு கூட சொல்லலாம். அப்ப இன்ஜினை தொழிற்பாட்டின் அடிப்படையில 2ஆ வகைப்படுத்துறாங்க. ஈரடிப்பு என்ஜின், நாலடிப்பு என்ஜின். அதே மாதிரி என்ஜின்ல எரிபொருள் தகன செயல்முறைக்கு அமைவாக, எரிபொருள் தகன செயல்முறைக்கு அமைவாக அதை 2ஆ வகைப்படுத்துறாங்க. தீப்பொறி எரிபொருள் என்ஜின், நெருக்கல் எரிபொருள் என்ஜின். ஓகேயா? அதே மாதிரி எரிபொருளின் அடிப்படையில் நல்லா கவனிச்சுக்க, எரிபொருளின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்துறாங்க? எரிபொருளின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்துறாங்க சொல்லுங்க. தொழிற்பாட்டின் அடிப்படையில ஈரடிப்பு என்ஜின், நாலடிப்பு என்ஜின் வகைப்படுத்துறாங்க. எரிபொருள் தகன செயல்முறைக்கு அமைவாக தீப்பொறி எரிபொருள் என்ஜின், நெருக்கல் எரிபொருள் என்ஜின் வகைப்படுத்துறாங்க. பயன்படுத்துற எரிபொருளுக்கு அமைய எவ்வாறு வகைப்படுத்துறாங்க அது? பெட்ரோல், டீசல்.
எஸ், பெட்ரோல் என்ஜின், டீசல் என்ஜின், இன்னொன்று வாயு எரிபொருள் மூலமா இருக்கு, ஏர் ஃபியூவல் இன்ஜின் ஒன்று இருக்கு. அதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு, அது பெருசா தேவையில்லை. உங்களுக்கு சிம்பிளா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எரிபொருளின் அடிப்படையில் அதை ரெண்டா பெரும்பாலும் வகைப்படுத்துறாங்க, பெட்ரோல் என்ஜின், டீசல் என்ஜின். ஆனா அதை விட நிறைய இருக்கு, நிறைய எரிபொருள் இருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி திரவ எரிபொருள் மட்டும் இல்ல, வாயு எரிபொருளும் இருக்கு. ஸோ அதை நான் தெளிவா சொல்லி தரேன், இப்ப நல்லா கவனிச்சுக்கோ. சரி, அப்ப என்ஜின், இது ரெக்கார்டிங்லயே உனக்கு கிளியரா சொல்லி கொடுத்திருப்பேன். என்ஜின் என்பது மோட்டார் வாகனம் ஒன்றை இயக்குவதற்கு தேவையான வலுவை உற்பத்தி செய்யற ஒரு இடம் தான் என்ஜின். என்ஜின் மறுபெயர் வலு அலகுன்னு சொல்லலாம், முதன்மை இயக்கி சொல்லலாம், முதன்மை இயந்திரம்னு சொல்லலாம். சரி, சார் சார் என்ஜின் என்ன நடக்குது சார் அப்படின்னு கேட்டா, என்ஜினுக்கு பத்தியா இருந்தாமா ரெண்டு வகையான எரிபொருள் நாங்க பயன்படுத்துவோம். ஒன்னு திரவ எரிபொருள், ஒன்னு திரவ எரிபொருள், இல்லைன்னா வாயு எரிபொருளை பயன்படுத்தி நாங்க இயக்குவோம். வாயு எரிபொருள், வாயு எரிபொருளை பயன்படுத்தி நாங்க இயக்குவோம். கூடுதலா நாங்க பயன்படுத்துறது தற்காலம் முதல் நிறைய, நீங்க குறிப்பிட்ட காலத்துக்கு நாங்க கூடுதலா பயன்படுத்துறது திரவ எரிபொருள் தானே. நாங்க பயன்படுத்துற வாகனங்கள் எல்லாத்துலயுமே திரவ எரிபொருள் தான். என்னென்ன? பெட்ரோல் இன்ஜின், டீசல் இன்ஜின். ஓகே, பெட்ரோல் இன்ஜின், டீசல் இன்ஜின். ஓகே, இப்ப இதுல உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு என்ஜின்ல எப்படி உற்பத்தி செய்யப்படுது, எப்படி ஒரு வலு உற்பத்தி செய்யப்படுதுன்னு கேட்டா, என்ஜின்ல இடப்படுகின்ற இந்த திரவ எரிபொருள், வாயு எரிபொருள் இருக்கு தானே. எரிபொருள்ன்றது என்ன சக்தியை உற்பத்தி செய்யக்கூடியது, என்ன சக்தியை கொண்டது எரிபொருள் என்பது? எஸ், ரசாயன சக்தி. அப்ப இந்த ரசாயன சக்தியானது நல்லா கவனிச்சுக்கோங்க, தகனிக்க செய்து என்ன சக்தியா மாற்றப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெப்ப சக்தியா மாற்றப்படும். என்ன சக்தியா மாற்றப்படும்? வெப்ப சக்தியா. அதாவது நாங்க சொல்லுவோம் தகனம், இந்த வேர்ட் நீங்க கூடுதலா பார்ப்பீங்க. தகனம் அப்படின்னா என்னதுன்னா இக்னிஷன் சொல்லி சொல்லுவோம், இக்னிஷன். அது என்ன சார் தகனம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எரிபொருள் தகனம் அடையும் போதுதாமா என்ன நடக்கும் கேட்டீங்களா இருந்தா வலுவானது உற்பத்தி செய்யப்படும். எப்படி எரிபொருளானது தகனம் அடையும் போதுதான் வலுவானது உற்பத்தி செய்யும். வலு அல்லது விசை ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப எரிபொருள்ல உள்ள இந்த ரசாயன சக்தியானது என்னவாக மாற்றப்படுதுன்னா வெப்ப சக்தியா மாற்றப்படுது. விளங்குதா? இந்த வெப்ப சக்தியாக மாற்றப்பட்ட எரிபொருளானது, அதாவது ரசாயன சக்தியான வெப்ப சக்தியா மாற்றப்பட்டு பின்னர் ஒரு அமுக்கத்தின் மூலமாக, ஒரு அமுக்கம் ஒன்றை உருவாக்குவதன் மூலமாக அது என்ன சக்தியா மாற்றப்படுது? கடைசியா பொறிமுறை வலு அல்லது பொறிமுறை சக்தியாக மாற்றப்படுது. அப்போ ஒரு என்ஜின்ல நடக்கிற சக்தி மாற்றம்னு கேட்டா இதுதான். இது மறந்துடாது. ஒரு என்ஜின்ல நடக்கிற சக்தி மாற்றம் கேட்டா இதுதான். ரசாயன சக்தி வெப்ப சக்தியா மாற்றப்பட்டு வெப்ப சக்தி பொறிமுறை சக்தியாக மாற்றப்படுது, அது பொறிமுறை வலுவாக மாற்றப்படுது. இது கிளியர் ஆடாமா நான் சொல்லி கொடுத்தது? இது கிளியர் ஆமா உங்களுக்கு? நல்ல பிள்ளைங்களா சொல்லுங்கடாடா. கிளியர். ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்தது. ஓகே, அப்ப தொழிற்பாட்டின் அடிப்படையில பத்தியா இருந்தா இன்ஜினை ரெண்டா வகைப்படுத்துறாங்க. ஒன்னு ஈரடிப்பு என்ஜின், இன்னொன்னு நாலடிப்பு என்ஜின். இதை நான் தனியா விளங்கப்படுத்துறேன், ஈரடிப்புனா என்ன, நாலடிப்புனா என்ன. அதே மாதிரி எரிபொருள் தகன செயல்முறைக்கு அமைவாக இன்ஜினை ரெண்டா வகைப்படுத்துறோம். ஒன்னு தீப்பொறி எரிபட்டல் என்ஜின், இன்னொன்னு நெருக்கல் எரிபட்டல் என்ஜின். இதையும் நான் போக போக உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன், அது என்னதுன்னு சொல்லி விளங்கப்படுத்துறேன். சரியா? ஓகே, அப்ப இதை நோட் பண்ணிக்கோங்க எதுக்குமே. ஓகே, நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா ரெக்கார்டிங் பார்த்துருப்பீங்களே. ஸோ ரெக்கார்டிங் பார்த்து நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எதுக்கும் நான் சொல்றது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, சரி, ஓகே. ஓகே, இப்ப நாங்க பார்க்க போற விஷயத்த பார்த்துறோம். ஓகேயா? ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுத்துறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. சரி, இப்ப இந்த இன்ஜினை பாத்தீங்களா இருந்தா பிரதானமா நாங்க எதன் அடிப்படையில வகைப்படுத்துறதா நான் காட்டினேன் இப்ப உங்களுக்கு. முதலாவது தொழிற்பாட்டின் அடிப்படையில என்னென்ன இன்ஜின், தொழிற்பாட்டின் அடிப்படையில் என்ன இன்ஜின்? என்ஜின், நாலடிப்பு என்ஜின், என்ஜின். ஓகே, அதே மாதிரி எரிபொருள் தகன செயல்முறைக்கு அமைவாக அதை எவ்வாறு வகைப்படுத்துறாங்க? தீப்பொறி எரிபட்டல் என்ஜின், நெருக்கல் எரிபட்டல் என்ஜின். ஓகே, சரி, குட், வெரி குட். அப்ப என்ஜினை பாத்தீங்கன்னா பிரதானமா இதன் அடிப்படையில வகைப்படுத்துறாங்க. அதே மாதிரி அந்த என்ஜின்ல நடக்கிற தகன செயல்முறைக்கு அமைவாக, எரிபொருள் தகன செயல்முறையில் அங்க நடக்கிற தகனம் எங்க நடக்குது? விளங்குதா? எரிபொருள் தகன செயல்முறைன்னு கேட்டா
நீங்க தீப்பொறி எரிபொருள் என்ஜின், நெருக்கல் எரிபொருள் என்ஜின் எழுதணும். அந்த தகனம் எங்க நடக்குது, எங்க நடக்குதுன்ற அடிப்படையில் அதை ரெண்டா வகைப்படுத்துறாங்க. இன்டர்னல் கம்பஷன் என்ஜின், எக்ஸ்டர்னல் கம்பஷன் என்ஜின் வகைப்படுத்துறாங்க. எப்படி வகைப்படுத்துறாங்க? இன்டர்னல் கம்பஷன் என்ஜின், எக்ஸ்டர்னல் கம்பஷன் என்ஜின் வகைப்படுத்துறாங்க. அது என்ன சார் கம்பஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா தகனம். ஓகே, கம்பஷன் என்ன அர்த்தம்? தகனம். அப்ப இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்றது நீங்க படிச்சிருப்பீங்க, உட்தகன என்ஜின் அல்லது அகத்தகன என்ஜின். சரியா? எக்ஸ்டர்னல் கம்பஷன் என்ஜின்னா புறத்தகன என்ஜின். புறத்தகன என்ஜின் இது மறந்துடாதீங்க. சரியா? அப்ப மறந்துடாதீங்க. அப்ப இன்டர்னல் கம்பஷன் என்ஜின், எக்ஸ்டர்னல் கம்பஷன் என்ஜின், இதுல வேறுபாடெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும்லாம் அவசியம் இல்லை. நான் உனக்கு பேசிக்க சொல்லணுன்றதுக்காக சொல்றேன் இது. ஓகே, சரி. அப்ப உட்தகன என்ஜின், புறத்தகன என்ஜின் பார்த்து. அப்ப நம்ம சாதாரண வெஹிக்கல்ல யூஸ் பண்றது எல்லாமே ஐசி என்ஜினா, இசி என்ஜினா? இன்டர்னல் கம்பஷன் என்ஜினை ஐசின்னு என்ஜின்னு சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் கம்பஷன் என்ஜின் நாங்க இசி என்ஜின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, இப்ப நீ சொல்லு. நான் உனக்கு இன்னும் சொல்லியே கொடுக்கல, இப்ப நான் கேட்கிறேன். நம்ம வெஹிக்கிள்ஸ் இருக்கு தானே, நாங்க சாதாரணமா பயன்படுத்துற வெஹிக்கிள்ல உள்ள என்ஜின் என்பது என்ன என்ஜின்? உட்தகன் என்ஜினா, புறத்தகன் என்ஜினா? அகத்தகன் புத்தக என்ஜினா? என்ஜின். எஸ், அகத்தகன் என்ஜின்னா அதிக அளவுல நாங்க எங்களோட வெஹிக்கிள்ஸ்ல பயன்படுத்துறது. இது மறந்துடாதீங்க. ஓகேயா? அப்ப இந்த புறத்தகன என்ஜின் எங்க சார் பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழிற்சாலைகள்ல பயன்படுத்துற மெஷினரிஸ் இருக்கு தெரியுமா? பெரிய பெரிய மெஷினரிஸ் இருக்கு. அதுல எல்லாம் அந்த மெஷினரிஸ் இயங்குறதுக்கு என்ஜின்ஸ் தேவை தெரியுமா? அந்த என்ஜின் எல்லாமே புறத்தகன என்ஜின். விளங்குதா? சரி, இப்ப நான் அகத்தகன என்ஜின், புறத்தகன என்ஜின் சிம்பிளான இதை பார்ப்போம், வேறுபாடுகளை பார்ப்போம். அகத்தகன என்ஜின்ற ஏன் அதை அகத்தகன என்ஜின் சொல்றாங்க தெரியுமா? இங்க தகனம் என்பது பாத்தீங்களா இருந்தா உருளையின் உள் நடக்குது. அது என்ன சார் உருளை? உருளைன்னா நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். ஓகே, உருளைன்றது என்னதுன்னு சொல்லி. அதாவது ஒரு முசலம் உருளைக்குள்ளதான் அசைய போகுது. அப்போ ஒரு என்ஜினை காட்டுற, அப்ப உங்களுக்கு விளங்கும் அந்த இடத்துல உருளைன்னா என்னன்னு சொல்லி. அப்ப இப்ப வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு உருளைக்குள்ள, ஓகேயா, எங்கட என்ஜின்ல உள்ள உருளைக்குள்ள தகனம் நடந்துச்சுன்னா அது இன்டர்னல் கம்பஷன் என்ஜின். உனக்கே தெரியும், நாங்க பயன்படுத்துற வெஹிக்கிள் எல்லாமே பாத்தீங்களா இருந்துச்சுன்னா சிலிண்டர் உள்ளுக்கு தான் என்ன நடக்குது, கம்பஷன் நடக்குது, தகனம் நடக்குது. அதனால பாத்தீங்களா இருந்துச்சுன்னா அது இன்டர்னல் கம்பஷன் என்ஜின், அதாவது அகத்தகன என்ஜின். புறத்தகன என்ஜின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிலிண்டருக்கு வெளியில பாத்தீங்களா இருந்துச்சுன்னா தகனம் நடக்கிறது. எப்படி? சிலிண்டருக்கு வெளியில. யோசிப்பாரு, இங்க சொல்லியிருக்கான் பாரு, பிளேஸ் இன்சைட் த சிலிண்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதாவது தகனம் இன்சைட் த சிலிண்டர் அப்படின்னு என்ன அர்த்தம்? உருளையின் உள் நடக்குதுன்னா அது இன்டர்னல் கம்பஷன் என்ஜின். அதே கம்பஸ்டன் டேக் பிளேஸ் அவுட் சைட் தட் சிலிண்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? உருளைக்கு வெளியில நடக்குதா இருந்தாச்சுன்னு புறத்தகன என்ஜின். இது மறந்துடாது. அப்ப தகனம் சிலிண்டருக்கு உள்ளுக்கு நடந்தா அது உட்தகன என்ஜின், சிலிண்டருக்கு வெளியில நடந்தா அது புறத்தகன என்ஜின். இது மறந்துடாது. அப்ப அகத்தகன என்ஜின் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும்னா பிரஷர் கூடுதலா உருவாக்கும். பிரஷர் கூடுதலா உருவாக்கக்கூடியது. அது அமுக்கத்தை கூடிய அளவு இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. அப்ப அமுக்கத்தை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னா வெளியேற வெப்பம் எப்படி இருக்கும்? கூடவா இருக்கும். எப்படி? வெளியேற வெப்பம் எப்படி இருக்கும்? கூடவா இருக்கும். ஆனா புறத்தகன என்ஜின் அப்படி இல்லை. புறத்தகன என்ஜின்றது பாத்தீங்களா இருந்தா பிரஷர் இஸ் லோவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? அமுக்கத்தை குறைவா தான் உற்பத்தி செய்யும். அமுக்கம் குறைவுனால உருவாக்குற டெம்பரேச்சர் என்னது? குறைவு. எதுல? புறத்தகன என்ஜின்ல. இது மறந்துடாது. ஓகே, மறந்துடாது. அப்ப எதுல டெம்பரேச்சர் கூட, உருவாகுற வெப்பம் கூட, அமுக்கம் கூட? அகத்தகனமா புறத்தகனமா? ஈசியில அமுக்கம் வெப்பம் குறைவாக காணப்படும். ம் ஈசியில அதிகமாக குறைவாக காணப்படும். ஐசியில அதிகமாக அதிகமா காணப்படும். காணப்படும். ஐசியில அதிகமா காணப்படும். ஓகேயா? அப்ப மறந்துடாது. அடுத்தது, ஐசி இன்ஜின் எல்லாமே எதன் மூலமா மெயினா யூஸ் பண்ணப்படுது? இன்ஜின்ல மெயினா இருக்கிறது பிஸ்டனும் பிஸ்டன். கனெக்டிங் ரோடும் இருக்கு. இதை பத்தி நான் சொல்லித்தாரேன். பிஸ்டன்னா என்ன, கனெக்டிங் ரோடுனா என்னன்னு சொல்லித்தாரேன். இப்ப வரைக்கும் சும்மா நோட் பண்ணிக்கோங்க. பிஸ்டன் அப்படின்னா என்னது? முசலம். நீ முசல வகை பம்பியில பார்த்த அந்த மாதிரி முசலம். கனெக்டிங் ரோடுன்றது என்னதுன்னு கேட்டியா இருந்துச்சுன்னா இணைப்பு கோல் அல்லது இணைக்கும் தண்டுன்னு கூட சொல்லுவாங்க. எப்படி? இணைப்பு கோல் அல்லது இணைக்கும் தண்டுன்னு கூட சொல்லுவாங்க, அல்லது தொடுகோல்னு கூட சொல்லுவாங்க. கனெக்டிங் ரோடுன்னு சொல்லி சொல்லுவோம். இது மறந்துடாது. ஓகே, அப்ப ஐசி இன்ஜின் இயங்குறதுக்கு பிஸ்டன் கட்டாயம் தேவைப்படும். ஈசி இன்ஜினுக்கு பிஸ்டன் தேவைப்படாது. ஸ்டஃபிங் பாக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் பெருசா உனக்கு தேவையில்லை. ஓகே, ஸ்டஃபிங் பாக்ஸ் அதெல்லாம் பெருசா தேவையில்லை, உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இதை பத்தி. ஓகேயா? இது மறந்துடாது என்னைக்குமே. ஓகேயா?
சரி, உனக்கு திருப்பி சொல்றேன், இது எக்ஸாம்ல கேட்டு வராது, உன்னோட நாலேஜுக்காக நான் சொல்லி கொடுக்குறேன். அது ரெக்கார்டிங்ல அதை தான் நான் சொன்னேன் உனக்கு. அடுத்தது, உட்டகன என்ஜின் அகத்தகன என்ஜின் எஃபிஷியன்சி கூட. எஃபிஷியன்சி கூட அப்படின்னு என்ன அர்த்தம்னா வினைத்திறன் கூட. புறத்தகன என்ஜின் வினைத்திறன் என்பது குறைவு. புறத்தகன என்ஜின் வினைத்திறன் என்பது குறைவு. அகத்தகன என்ஜின் வெயிட் நிறை பாத்தீங்கன்னா, வெயிட் பாரம் இருக்குதானே, நிறை குறைவு. ஆனா புறத்தகன என்ஜின் நிறை என்பது அதிகம். இது மறந்துடாது. ஓகேயா? அப்ப எதிர நிறை அதிகம், எதிர நிறை அதிகம். புறத்தகன ஈசி என்ஜின். என்ஜின்ல எஸ். நிறை அதிகம். ஓகே, இது மறந்துடாத. ஓகேயா? இது தெரிஞ்சு வச்சுக்கோ. அடுத்தது, இதுலயே காஸ்ட் கூட எதுன்னு கேட்டீங்கன்னா ஐசி இன்ஜின் காஸ்ட் கூட. ஈசி இன்ஜின் ஐசி இன்ஜினை விட என்னது காஸ்ட் குறைவு. நீ யோசிக்கலாம், சார் கைத்தொழிற்சாலை பயன்படுத்துற இன்ஜின் தானே சார் விலை கூட அப்படின்னு கேட்டா சிம்பிளா யோசிக்கணுமா? உனக்கிட்ட நான் சிம்பிளா உங்ககிட்ட கேட்கிறேன். இப்ப நீ இது இருக்கு தானே, என்ன சொல்றது, உன்ட லேப்டாப் இருக்கு தானே. இப்ப நான் கேட்கிறேன், லேப்டாப் விலை கூடயா, நீ பிசி டெஸ்க்டாப் எடுக்கிற அது விலை கூடயா? பிசி டெஸ்க்டாப்னா உங்களோட ஸ்கூல் கம்ப்யூட்டர் லேப்ஸ்ல இருக்கும், அதான் டெஸ்க்டாப். டெஸ்க்டாப் விலை கூடயா, லேப்டாப் விலை கூடயா? லேப்டாப். லேப்டாப். பெருமாள் லேப்டாப் விலை கூட. காரணம் என்னன்னா, டெஸ்க்டாப் நாங்க கொண்டு செல்ல இயலாது. அடுத்தது நிற கூட, நிறைய செட்டப்ஸ் இருக்கு. செட்டப்ஸ்னா நிறைய எக்ஸ்டர்னலா நிறைய பாகங்கள் பொருத்த வேண்டி இருக்கு எங்களுக்கு, விளங்குது. ஆனா லேப்டாப் அப்படியே தேவையில்லை, நான் கையில காவி கொண்டு போகணும். அடுத்தது நிறையும் குறைவு லேப்டாப். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னன்னா, ஐசி இன்ஜின் நிறை குறைவு. வெயிட்ன்றது லைட்டர் வெயிட்ன்றது நிறை குறைவு. அப்ப அதுல காஸ்ட் கூடவா இருக்கும் ஈசி இன்ஜின், சரி ஐசி இன்ஜின். ஓகேயா? ஈசி இன்ஜின்றது பாத்தீங்கன்னா ஐசி இன்ஜினை விட பாத்தீங்கன்னா காஸ்ட் குறைவு. இது மறந்துடாது. அடுத்தது, லெஸ் டைம் ரிக்வயர்ட் டு ஸ்டார்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஐசி இன்ஜின்ல உள்ள இயங்குற வெஹிக்கிளா இருக்கட்டும் அதெல்லாம் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனா ஈசி என்ஜின்ல இயங்குற இது இருக்குதானே, என்ஜின் இருக்குதானே, என்ஜினை ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஐசி என்ஜினுக்கு எடுக்கிற டைமை விட கூட எடுக்கும். எதுக்கு? புறத்தகன என்ஜினுக்கு. ஏன் நீ யோசிச்சு பாரு, பெரிய பெரிய கைத்தொழிற்சாலையில் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணும்போது, அந்த மெஷின் என்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சவுண்ட் ஒன்று வந்து கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு தானே ஸ்டார்ட் ஆகும், உடனே ஸ்டார்ட் ஆகாது. விளங்குதா? இது மறந்துடாது. அடுத்தது, pressure generated inside the engine is due to combustion of fuel. நல்லா கவனிச்சுக்கோ. அதாவது எரிபொருள் தகன செயல்முறைக்கு அமைவாக தான் என்ன நடக்குதுன்னா அமுக்கம் உருவாக்கப்படுதான். எப்படி? எரிபொருளின் தகன செயல்முறைக்கு அமைவாக தான் அமுக்கம் உருவாக்கப்படுது. ஆனா இங்க அப்படி இல்லை. இதுல ஈசி என்ஜின்ல பாத்தீங்கன்னா ஸ்டீம் ஆஃப் வாட்டர் அப்படின்னு என்ன அர்த்தம், நீராவி இருக்கு. உருவாக்கப்படுற நீராவி இருக்கு தெரியுமா, நீராவியின் அடிப்படையில தான் என்ன உருவாக்கப்படுது, பிரஷர் உருவாக்கப்படுது. ஐசி இன்ஜின்ல உருவாக்கப்படுறது எதன் அடிப்படையில்னு கேட்டீங்கன்னா கம்பஷன் ஆஃப் ஃபியூவல், அதாவது எரிபொருள் தகன செயல்முறைக்கு அமைவாக பிரஷர் உருவாக்கப்படுது. ஆனா இங்க அப்படி இல்ல, நீராவி இருக்கு. ஒரு நீரை தகனமடைய செய்து நாங்க நீராவியை பெற்றுக்கொண்டு அந்த நீராவியிலிருந்து அமுக்கத்தை உருவாக்குறோம்னா அது ஈசி என்ஜின், புறத்தகன என்ஜின். மறந்துடாது. அடுத்தது, ஃபியூவல் டேங்க் ரிக்வயர்ட் டு ஸ்டோர் ஃபியூவல். உனக்கு தெரியும் ஐசி இன்ஜின் பாத்தீங்கன்னா எரிபொருள் மூலமா இயங்குறனால கட்டாயம் அதுக்கு ஸ்டோர் பண்றது, எரிபொருள் ஸ்டோர் பண்றது கட்டாயம் டேங்க் இருக்கணும், பெட்ரோல் டேங்க் ஒன்று இருக்கணும். பெட்ரோல் டேங்க், டீசல் டேங்க்னா ஃபியூவல் எரிபொருள் தாங்கி இருக்கணும். இங்க அப்படி இல்லை. இங்க என்னதுன்னு கேட்டா பாய்லர்னு ஒரு விஷயம் இருக்கும், வாட்டர் ஸ்டோரேஜ்னு ஒரு விஷயம் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், தண்ணி ஊத்தி தேக்கி வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும், அந்த தண்ணியை நீராவியா மாத்துறதுக்கு ஒரு இடம் இருக்கும், பாய்லர்னு ஒரு இடம். இதுதான் அகத்தகன என்ஜின், புறத்தகன என்ஜின். இதுல ஒரு 4 பாயிண்ட்ஸ் எதுன்னு நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா சரி. ஓகேயா? நான் மெயினா சொல்லி கொடுக்குறது என்னன்னா, இது பேசிக்காக தான், எக்ஸாம்ல இதை பெருசா கேட்க மாட்டாங்க, உன்னோட பேசிக்காக சொல்லி கொடுக்குறேன். இது மறந்துடாது இன்னைக்கு. ஓகே? அடுத்தது, சார், கம்பேர் சொல்லுங்க. ஈசி என்ஜின்ல அப்ப ஃபியூவல் யூஸ் பண்ண மாட்டோமா? ஈசி இன்ஜின்ல பாத்தீங்களா இருந்தா ஃபியூவல்ன்றது யூஸ் பண்றது குறைவு. ஃபியூவல்னா நாங்க லிக்விட் ஃபியூவலை யூஸ் பண்றது குறைவு, கூடுதலா ஏர் தான். ஓகே, ஏர் தான் கூடுதலா யூஸ் பண்றது நாங்க. அது சொல்றாங்க ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர்னு சொல்றாங்க. ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர் மெயினா இதாக்குறது என்னன்னா நீராவி. நீராவியில இயங்குற என்ஜின் தான் கூடுதலாக நாங்க ஈசி இன்ஜினா பயன்படுத்தும். இப்ப ஏர்பிளேன் இருக்கு தானே, ஏரோப்ளேன் இயங்குற என்ஜின் பாத்தீங்களா இருந்தா ஆரம்பத்துல பழைய காலத்துல எல்லாமே ஈசி இன்ஜின் தான் பயன்படுத்தினாங்க. உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, நீராவியால இயங்குற என்ஜின்.
விளங்குதா? இதுல கூட ட்ரெயின்ல கூட நீங்க அப்படி பார்த்துருப்பீங்க. விளங்குதா? ஆனா இப்ப பயன்படுத்துற எல்லா வெஹிக்கிள்லயும் நாங்க பயன்படுத்துற என்ஜின் இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் தான், உட்தகன என்ஜின் தான். ஓகே, அது மறந்துடாதீங்க. ஓகே சார். அப்ப இன்டர்னல் கம்பஷன் என்ஜின், எக்ஸ்டர்னல் கம்பஷன் என்ஜின், ஐசி என்ஜின், இசி என்ஜின் சொல்லி நம்ம வகைப்படுத்துறோம். இது பெருசா போட்டு குழப்பிக் கொள்ளாது. சரியா? ஓகே. அடுத்தது பெட்ரோல் என்ஜின், டீசல் என்ஜின். சரி, உனக்கு தெரியும் முதலாவது பார்த்தது என்னது? உட்தகன என்ஜின், அகத்தகன என்ஜின், புறத்தகன என்ஜின். இப்ப நாங்க பாக்குறது என்ஜினை ரெண்டா வகைப்படுத்துறது, பெட்ரோல் டீசல் என்ஜினை பத்தி வகைப்படுத்த போறோம். சரி, உனக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ன விஷயம் அப்படின்னா, பெட்ரோல் என்ஜின் என்பது என்ன கோட்பாட்டின் அடிப்படையில் இயங்குறதுன்னு கேட்டா, தீப்பொறி எரிபற்றல் கோட்பாட்டின் அடிப்படையில் இயங்குறது. நான் சொல்லித்தாரேன். தீப்பொறி எரிபற்றல்னா ஏன் அதை தீப்பொறி எரிபற்றல்னு சொல்றாங்கன்னு சொல்லித்தாரேன். டோன்ட் வரி. ஓகே. டீசல் என்ஜின்றது எந்த கோட்பாட்டின் அடிப்படையில் இயங்குறதுன்னு கேட்டீங்கன்னா, நெருக்கல் எரிபற்றல் கோட்பாட்டின் அடிப்படையில் இயங்குறது. என்ன கோட்பாடு சொல்லு? டீசல் என்ஜின் என்ன கோட்பாடு? நெருக்கல் எஸ், கோட்பாடு. நெருக்கல் எரிபற்றல் கோட்பாட்டின் அடிப்படையில் நெருக்கல் இயங்குறது. எரிபற்றல் சரி, கோட்பாடு. எஸ், வெரி குட். அப்ப இதுல விரிவாக்கம் சொல்லித்தாரேன், நல்லா கவனிச்சுக்கோ. அதான் என்ன? சரி, அதாவது பெட்ரோல் என்ஜின் எடுத்துக்கிட்டாமா, நல்லா கவனிச்சுக்கோ. பெட்ரோல் என்ஜின் எடுத்துக்கிட்டமா இருந்தா, இந்த பெட்ரோல் என்ஜின்ல பாத்தீங்களா இருந்தாமா என்ன செய்ய போகுதுன்னா, இந்த பெட்ரோல் இருக்கு தானே, பெட்ரோல் தான் சுத்தி ஓட போகுது. இது என்ஜினை சுத்தி ஓட போகுது. அப்படி பெட்ரோல் ஓடும் போது பாத்தீங்களா இருந்தா, இந்த பெட்ரோல் இன்ஜின்ல பாத்தீங்கன்னா மெயினா ரெண்டு பகுதிகள் இருக்குமா. ஒன்னு காபரேட்டர்னு ஒரு பகுதி இருக்கும். காபரேட்டர், இதை சொல்லுவோம் நாங்க கார்பன் சேர்க்கருவின்னு சொல்லுவோம். தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? வேற எப்படி? காபரேட்டர் இங்கிலீஷ் வேர்ட், நாங்க காபரேட்டர்னு சொல்லி எழுதலாம். காபரேட்டர். ஓகேயா? இதை நாங்க தமிழ்ல சொல்லுவோம் கார்பன் சேர்க்கருவின்னு சொல்லுவோம். காபரேட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க, காபரேட்டர்னா என்னதுன்னு சொல்லி. ஓகேயா? அடுத்தது சரி, தீப்பொறி செருகின்னு ஒண்ணு இருக்கும். தீப்பொறி செருகி அப்படின்னு சொல்லி இன்னொரு பகுதி இருக்கும். இது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஸ்பார்க் பிளக்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பகுதியும் பாத்தீங்கன்னா பெட்ரோல் என்ஜின்ல மட்டும்தான் இருக்கு, டீசல் என்ஜின்ல இல்ல. பெட்ரோல் என்ஜின்ல மட்டும்தான் இருக்கு, டீசல் என்ஜின்ல இல்ல. சரியா? அப்ப டீசல் என்ஜின்ல இந்த ரெண்டு பகுதியும் இருக்காது. ஆனா பெட்ரோல் என்ஜின்ல இல்லாத ஒரு பகுதி டீசல் என்ஜின்ல இருக்கும். அதுல பேர் என்னதுன்னா உட்பாய்ச்சி பீச்சு முனை. அதுல பேர் என்னது? உட்பாய்ச்சி பீச்சு முனை. உட்பாய்ச்சி பீச்சு முனை. இங்கிலீஷ்ல சொல்லுவோம் என்னதுன்னா, நோட் பண்ணிக்கோ, இன்ஜெக்டர் நோசல். இன்ஜெக்டர் நோசல். ஓகே, இன்ஜெக்டர் நோசல், உட்பாய்ச்சி பீச்சு முனை. ஓகேயா? சோ இதை பத்தி நாங்க பார்ப்போம். இதுல பகுதிகள்ல இருந்து எல்லாத்தையும் பார்ப்போம். நீங்க ஒன்னும் யோசிக்க தேவையில்லை. இப்போ வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க, பெட்ரோல் என்ஜின்றது என்ன கோட்பாட்டின் அடிப்படையில் இயங்குறது? தீப்பொறி எரிபற்றல். நெருக்கல் எரிபற்றல் அடிப்படையில் இயங்குறது என்ன என்ஜின்? என்ன என்ஜின்? என்ன என்ஜின்? டீசல் என்ஜின். ஓகே. இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னதுன்னா, இந்த கார்பரேட்டர்ட வேலை என்ன, தீப்பொறி செருகிட வேலை என்ன, இதை நான் உங்களுக்கு பார்க்க சொல்றேன். நாங்க கவனிங்க. கார்பரேட்டர்ட வேலை என்னன்னா, இப்படி ஒரு உருளை இருக்குதுன்னா, ஓகே, இப்படி ஒரு உருளை இருக்குதுன்னா, இந்த உருளைக்குள்ள சரியா கொண்டு வரும்போது, சரியா பெட்ரோல் என்ஜின்ல உருளை உள்ளுக்கு கொண்டு வரும்போது என்ன கொண்டு வரும் பாத்தீங்கன்னா, எரிபொருளும் வளியும் சேர்ந்த கலவை தான் உள்ளுக்கு கொண்டு வரும். பெட்ரோல் என்ஜின்ல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, கொண்டு வரும்போது எரிபொருளும் வளியும் சேர்ந்த கலவை தான் உள்ளுக்கு கொண்டு வரும் என்ஜின்ல, சக்தியை உற்பத்தி செய்யறதுக்காக. அப்புறம் என்ன செய்யும்? இந்த எரிபொருளும் வளியும் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னத்துக்கு உட்படும் கேட்டீங்கன்னா, தகனத்துக்கு உட்படும். என்னத்துக்கு உட்படும்? தகனத்துக்கு உட்படும். தகன செயல்முறைக்கு உட்படும். விளங்குதா? இது மறந்துடாது. ஏன் சார் அப்படின்னு கேட்டா, பெட்ரோல் என்ஜின்ல உள்ளுக்கு வரும்போது எரிபொருளும் வளியும் சேர்ந்த கலவை தான் வரும். ஆனா டீசல் என்ஜினுக்கு உள்ளுக்கு வரும்போது பாத்தீங்களா இருந்தா வளி மட்டும்தான் வரும். வளி மட்டும்தான் வரும். எரிபொருள் மாத்திரம்னு சொன்னா வளிக்கலவை, வளி மட்டும் மாத்திரம்னு சொன்னா வளி மாத்திரம் தான் வரும். சோ மறந்துடாது. அதாவது திருப்பி சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோமா. பெட்ரோல் என்ஜின் உள்ளுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா எரிபொருளும் வளியும் சேர்ந்த கலவை தான் எது உள்ளுக்கு வரும்? உருளைக்குள்ள வரும். ஆனா டீசல் என்ஜின்ல வளி மாத்திரம் தான் வரும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்பரேட்டர்னு ஒரு பகுதி இருக்கு தானே, அது பெட்ரோல் என்ஜின்ல இருக்கா, டீசல் என்ஜின்ல இருக்கா? பெட்ரோல் என்ஜின். பெட்ரோல் என்ஜின்ல. இந்த கார்பரேட்டர் தொழிலே என்னதுன்னு கேட்டா, எரிபொருளையும் வளியையும் கலக்கிற தொழிலை செய்யறது தான் யாரு? கார்பரேட்டர். எரிபொருளையும் வளியையும் கலக்கிற தொழிலை செய்யறது தான் யாரு? கார்பரேட்டர். சரியா?
இந்த கார்பரேட்டர் பெட்ரோல் என்ஜின்ல இருக்கிறனால பெட்ரோல் என்ஜின்ல வெளிவிடப்படு, அதாவது உள்ளுக்கு வார பாத்தீங்களா இருந்துச்சுன்னா கலவை எப்படிப்பட்டதா இருக்கும்? எரிபொருளும் வளியும் சேர்ந்த கலவையா இருக்கும். ஆனா கார்பரேட்டர் எதுல இல்ல? டீசல் என்ஜின்ல இல்ல. கார்பரேட்டர் டீசல் என்ஜின்ல இல்லாதனால பாத்தீங்கன்னா டீசல் என்ஜின் உள்ளுக்கு வார கலவை என்பது என்ன கலவையா இருக்கும்? வளிக்கலவை மட்டும்தான் இருக்கும். அதாவது வளி மாத்திரம் தான் உள்ளுக்கு வரும். விளங்குதா? ஓகே. அப்ப நீங்க கேட்கலாம், சார் எரிபொருள் எப்படி சார் வரும் டீசல் என்ஜின்ல? அப்ப டீசல் எப்படி சார் உள்ளுக்கு வரும் அப்படின்னு கேட்டா, இந்த உட்பாய்ச்சி பீச்சு முனைன்னு ஒரு பகுதி இருக்குதானே, இன்ஜெக்டர் நொசில்னு ஒரு பகுதி இருக்கு, நான் சொல்லி கொடுத்தேன். இந்த இன்ஜெக்டர் நொசில் என்ன செய்யும்னா உள்ளுக்கு வந்த வழியானது முசலத்தின் மூலமா நெருக்கப்படும். நான் பின்னுக்கு சொல்லி தரும் போது உனக்கு விளங்கும். உள்ளுக்கு வந்த வழியானது முசலத்தின் மூலமா என்ன செய்யப்படும்? நெருக்கப்படும். அப்படி நெருக்கப்படும் போது பாத்தீங்களா இருந்தா இந்த உட்பாய்ச்சி பீச்சு முனையோட வேலை என்ன தெரியுமா? டீசலை, ஓகே, டீசலை நுண்ணிய துகள்களாக, எப்படி நுண்ணிய துகள்களாக, டீசலை நுண்ணிய துகள்களாக என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெருக்கப்பட்ட வழியின் மீது விசிறும். நெருக்கப்பட்ட வழியின் மீது விசிறும். இப்ப சொல்லு, வழியை யார் நெருக்குவா? உருளைக்குள்ள வந்த வழியை யார் நெருக்குவா? முசலம். முசலம். அப்ப நெருக்கப்பட்ட வழியின் மீது நுண்ணிய துகள்களாக டீசலை விசிற தொழில் யாரு செய்யறா? டீசலை யாரு விசிறுவான்னு சொன்ன? இப்ப நுண்ணிய துகள்களா வீசுறது யாரு? உட்பாய்ச்சு பீச்சு முனை. விளங்குதா? இது மறந்துடாது. அப்ப ரெண்டு விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா, இது என்ன கோட்பாடு? தீப்பொறி எரிபட்டல் கோட்பாடு, பெட்ரோல் என்ஜின். இது என்ன கோட்பாடு? நெருக்கல் எரிபட்டல் கோட்பாடு. அப்ப ஏன் இதை அப்படி சொல்றாங்க அப்படின்னு தேவைன்னா, பெட்ரோல் என்ஜின் இல்லாம எரிபொருளும் வழியும் சேர்ந்த கலவை உள்ளுக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா முசலத்தின் மூலமாக, ஓகே, அதான் நல்லா கவனிச்சுக்கோ, எரிபொருளும் வழியும் சேர்ந்த கலவை உள்ளுக்கு வரும்போது முசலத்தின் மூலமாக தகனம் உற்பத்தி செய்யப்படும். அது எப்படி உற்பத்தி செய்யுதுன்னா ஒரு தீப்பொறியை உருவாக்குது. எப்படி உருவாக்குது? தீப்பொறின்னு என்னது? ஸ்பார்க். ஒரு தீப்பொறியை உருவாக்கி தகனத்தை செய்யுது. அதனாலதான் பெட்ரோல் என்ஜின் என்ன கோட்பாடு? தீப்பொறி எரிபட்டல் கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது. டீசல் என்ஜின் என்பது எதை அடிப்படையாக கொண்டதுன்னு கேட்டா நெருக்கல் எரிபட்டலை அடிப்படையாக கொண்டது. காரணம் என்ன? உள்ளுக்கு வாரது எது மட்டும் வருது உள்ளுக்கு? டீசல் என்ஜின்ல வழி மட்டும். வந்த வழி என்ன எதால நெருக்கப்படுது? முசலத்தால நெருக்கப்பட்ட வழியில யாரு என்ன செய்யறா? டீசல் என்ஜின்ல உட்பாய்ச்சி பீச்சு முனை டீசலை என்ன செய்யுது? நுண்ணிய துகள்களாக என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா விசிறு. அப்படி விசிறுவதன் மூலமா தான் அங்க என்ன செய்யப்படுது? தகனம் நடக்குது. தகனம்னா எரிபட்டல் நடக்குது. விளங்குதா? அங்க எப்படி எரிபட்டல் நடக்குது? நெருக்கப்பட்ட வழியின் மீது நுண்ணிய துகள்களாக டீசலை விசிறும் போது அங்க எரிபட்டல் நடக்குது. அதனாலதான் அந்த கோட்பாடு நெருக்கல் எரிபட்டல் கோட்பாடு, இது தீப்பொறி எரிபட்டல் கோட்பாடு. அப்ப நீ கேட்கலாம், சார் பெட்ரோல் என்ஜின்ல தீப்பொறி உருவாக்குதுன்னு சொன்னீங்க தானே சார், எதன் மூலமா தீப்பொறி உருவாக்கப்படுது? பேர்லயே விட இருக்கு. எதன் மூலமா தீப்பொறி உருவாக்கப்படுது? எதன் மூலமா தீப்பொறி உருவாக்கப்படுது பெட்ரோல் என்ஜின்ல? தீப்பொறி ஸ்பார்க் பிளக் மூலமா. ஓகேயா? இந்த ஸ்பார்க் பிளக் இதுல இருக்கா? டீசல் என்ஜின்ல இருக்கா? இல்ல. சோ அதனால இதை மறந்துடாது என்னைக்கும். அப்ப பெட்ரோல் என்ஜின் டீசல் என்ஜினை வகைப்படுத்தும் போது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுவும் திருப்பி சொல்றேன், இதுக்கு தான், உண்ட நாலேஜுக்காக தான் சொல்றேன். பெட்ரோல் என்ஜின்றது ஒர்க்ஸ் ஆன் ஆட்டோ சைக்கிள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா தீப்பொறி எரிபட்டல் இருக்குதாங்க, அதாவது தீப்பொறி ஒன்றை உருவாக்கி பெட்ரோலை இன்ஜின் மூலமா முழுவதும் ஓடச் செய்து தீப்பொறி ஒன்றை உருவாக்கி வலுவை உற்பத்தி செய்யறது தான் ஆட்டோ சைக்கிள்னு சொல்லுவோம். டீசல் என்ஜின்றது டீசல் சைக்கிள் அடிப்படையில் இயங்குது. அது என்ன டீசல் சைக்கிள்? டீசல் சைக்கிள்னா அதே விஷயம்தான். என்ன? அந்த டீசல், ஓகே, டீசல் நெருக்கப்பட்ட வழியின் மீது விடுவிக்கப்பட்டு அங்க சக்தி உற்பத்தி செய்யப்படுது. இவ்வளவுதான் விஷயம். பெட்ரோல் என்ஜின்றது ஆட்டோ சைக்கிள் அடிப்படையில், டீசல் என்ஜின்றது டீசல் சைக்கிள் அடிப்படையில். சார் இங்க வரும்போது நான் சொன்ன என்னது? ஃபியூவல் அண்ட் ஏர் மிக்சர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபியூவல் அண்ட் ஏர் மிக்சர் என்ன அர்த்தம்? எரிபொருளும் வளியும் சேர்ந்த கலவை தான் வருது. ஓகேயா? இங்க வர்றது உள்ளுக்கு என்னது? எது மட்டும் வருது உள்ளுக்கு? கலவை மட்டும். எஸ். அப்ப எரிபொருள் எப்படி வெளிவிக்கப்படுது டீசல் என்ஜின்ல? உட்பாய்ச்சி பீச்சு முனை மூலம். எஸ், வெரி குட். உட்பாய்ச்சி பீச்சு முனை மூலமாக என்ன செய்யப்படுது? நெருக்கப்பட்ட வழியின் மீது என்ன செய்யப்படுது? ஒழுங்கா சொல்லணும். எப்படி?
நுண்ணிய துகள்களாக விசிறப்படுது. யாரு விசிறா டீசல் என்ஜின்ல? எஸ் எஸ். அடுத்தது பெட்ரோல் இன்ஜின்ல நடக்கிற இக்னிஷன் ஸ்பார்க் இக்னிஷன். நான் சொன்ன இக்னிஷன்னா தகனம். அப்ப இங்க நடக்கிறது பாத்தீங்களா இருந்தா ஸ்பார்க் இக்னிஷன்ன்றது என்னது? தீப்பொறி எரிபற்றல். ஆனா இங்க நடக்கிறது பாத்தீங்கன்னா இருந்தா கம்ப்ரஷன் இக்னிஷன். கம்ப்ரஷன் இக்னிஷன் என்ன சொல்லி கொடுத்தேன்? நெருக்கல் எரிபற்றல். எஸ், இது மறந்துடா. அடுத்தது பெட்ரோல் இன்ஜின் கம்ப்ரஷன் ரேஷியோ, அதாவது நெருக்கல் விகிதம் என்பது 6 to 10, அதாவது குறைவு. எதுல நெருக்கல் விகிதம் கூடனா டீசல் என்ஜின்ல. காரணம் டீசல் என்ஜின்ல தான் எப்படி வலு உற்பத்தி செய்யப்படுது? வலியை என்ன செய்வதன் மூலமாக? வலியை நெருக்குவதன் மூலமாக. அப்ப கம்ப்ரஷன் ரேஷியோ, அதாவது நெருக்கல் விகிதம் என்பது டீசல் என்ஜினுக்கு தான் கூடும். விளங்குதா? இப்ப கேட்பாங்க பெட்ரோல் இன்ஜின் எஃபிஷியன்சி கூடிய வினைத்திறன் கூடயா டீசல் என்ஜின் எஃபிஷியன்சி கூடயான்னு கேட்டா டீசல் என்ஜின் தான் என்னது கூட? எஃபிஷியன்சி கூட. பெட்ரோல் இன்ஜினை விட டீசல் என்ஜின் தான் எஃபிஷியன்சி கூட, அதாவது வினைத்திறன் கூட. விளங்குதா? பெட்ரோல் இன்ஜின்ல ஏன் எஃபிஷியன்சி குறைவு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஹையர் ஃபியூவல் கன்சம்ஷன் இருக்கும் இங்க. அதாவது பெட்ரோல் பாத்தீங்களா இருந்தா அதிக அளவில் என்ன செய்யும் கேட்டீங்களா இருந்தா எடுத்துக்கொள்ளும். வலுவை உற்பத்தி செய்யறதுக்கு அதிக பெட்ரோலை எடுத்துக்கொள்ளும். அதிக ஃபியூவல் கன்சம்ஷன், எரிபொருள் அதிக அளவு நுகர்ந்து கொள்ளும் பெட்ரோல் என்ஜின். டீசல் என்ஜின் அதை ஒப்பிடக்குள்ள, பெட்ரோல் என்ஜின் ஒப்பிடக்குள்ள பாத்தீங்களா இருந்தா லோவர் ஃபியூவல் கன்சம்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது எரிபொருளை எடுத்துக்கொள்றது, வலுவுக்காக எடுத்துக்கொள்றதுக்கு பாத்தீங்கன்னா குறைவு. வலுவை உற்பத்தி செய்ய எரிபொருள் தேவை தானேமா. பெட்ரோல் இன்ஜின்ல அதிக அளவு எரிபொருள் தேவை வலுவை உற்பத்தி செய்யறதுக்கு. டீசல் என்ஜின்ல அப்படி இல்லை, குறைவான எரிபொருள் இருந்தாவே போதுமானது. விளங்குதா? அதாவது குறைவான எரிபொருள் நுகரப்பட்டாலே போதுமானது. இது மறந்துடாது. அடுத்தது பெட்ரோல் இன்ஜின்ல வைப்ரேஷனும் நாய்ஸும் குறைவா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிர்வு மற்றும் இரைச்சல்கள் பத்தியா இருந்தா குறைவா இருக்கும். அதிர்வு மற்றும் இரைச்சல்கள் குறைவா இருக்கும் பெட்ரோல் இன்ஜின்ல. டீசல் என்ஜின்ல பத்தியா இருந்துச்சுன்னா வைப்ரேஷனும் நாய்ஸ் எப்படி இருக்கும்? கூடவா இருக்கும். வைப்ரேஷனும் நாய்ஸ் எப்படி இருக்கும்? கூடவா இருக்கும் டீசல் என்ஜின்ல. பாரு, பெட்ரோல் என்ஜின் ஸ்டார்ட் பண்றதுக்கு டீசல் என்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது பாரு, அந்த பஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது டீசல் தானே பஸ் எல்லாமே. அப்ப பஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உனக்கு விளங்கும் தானே? விளங்குதா? அது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சவுண்ட் ஒன்று கேட்கும் பாத்தியா, இரைச்சல் ஒன்று கேட்கும். அப்ப டீசல் என்ஜின் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது சாரி அதுல இரைச்சல்கள், அதிர்வுகள் மற்றும் இரைச்சல்கள் அதிகம் பெட்ரோல் என்ஜினை விட. அடுத்தது ஹை ரன்னிங் காஸ்ட். ரன்னிங் காஸ்ட்னு என்ன அர்த்தம்? பெட்ரோல் என்ஜின் பாத்தீங்களா இருந்தா வேலை செய்யறதுக்கு அதிக அளவு கிரயம் தேவைப்படும். டீசல் என்ஜின் அது மாதிரி இல்லை. ஆனா பெட்ரோல் என்ஜின்றது லைட் டியூட்டி அப்ளிகேஷன், அதாவது சின்ன சின்ன வேலைகள் இருக்கு தெரியுமா? அதாவது லைட் வெஹிக்கல்ஸ்னு சொல்றோம், பெட்ரோல் அந்த மாதிரி, சரி என்ன சொல்றது, கார், பைக், அந்த மாதிரி விஷயங்கள் லைட் டியூட்டி அப்ளிகேஷன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக பெரும்பாலும் பயன்படுத்துறது பெட்ரோல் தான். சின்ன சின்ன வாகனங்களை இயக்கிறதுக்கு, இன்ஜினை இயக்கிறதுக்கு, சின்ன சின்ன இன்ஜினை இயக்கிறதுக்கு. அதே டீசல் என்ஜின் எல்லாமே பாத்தீங்களா இருந்தா பெரிய பெரிய வாகனங்கள் இருக்கு தெரியுமா? பெரிய பெரிய வாகனங்கள், பட்டா, அடுத்தது இது என்ன சொல்றது, பஸ், அதுக்கெல்லாமே பாத்தீங்கன்னா ஹெவி டியூட்டி அப்ளிகேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிக அளவுல பாத்தீங்களா இருந்தா பெரிய பெரிய ஹெவி வெஹிக்கல்ஸ் இருக்கு, அந்த ஹெவி வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்றது, அந்த அந்த என்ஜின்ல யூஸ் பண்றது தான் டீசல். ஸோ இது மறந்துடாது. இது சாதாரணமா தெரிஞ்சு வச்சுக்கோ. உனக்கு இது பேசிக்கு சொல்றேன், இது எக்ஸாம்ல கேட்டு வராது. எது கேட்டு வராது? இந்த என்ன சொல்றது வேறுபாடுகள் அப்படி பெருசா கேட்டு வராது. ஆனா இது தெரிஞ்சிருக்கணும், இது என்ன கோட்பாடுன்னு தெரிஞ்சிருக்கணும் ரெண்டுக்குமே. இதுல என்ன எரிபொருள் பயன்படுத்த, இதுல என்ன எரிபொருள் பயன்படுத்துறாங்க, இதுல இருக்கிற சில பகுதிகள் எதுல இல்ல, டீசல் இன்ஜின்ல இல்ல. சோ பெட்ரோல் இன்ஜின்ல இருக்கிற பகுதிகள் டீசல் இன்ஜின்ல இருக்காது. அது என்னென்ன பகுதி? கார்பரேட்டரும் ஸ்பார்க் பிளக், தீப்பொறி செருகி. அதே மாதிரி டீசல் இன்ஜின்ல உள்ள உட்பாய்ச்சி பீச்சு முனை எதுல இருக்காது? தீப்பொறி எரிபற்றல். எஸ், பெட்ரோல் இன்ஜின்ல இருக்காது. எஸ், பெட்ரோல் இன்ஜின்ல இருக்காது. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இதையும் ஞாபகம் வச்சுக்கோ. இது நான் ஏற்கனவே இதுல சொல்லி கொடுத்தேன் உனக்கு, ரெக்கார்டிங்ல இதை காட்டியே சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால யோசிக்காது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோ இதெல்லாம். சரியா? இப்ப சொல்லு, வெயிட் கூட ஐசி இன்ஜினா இசி இன்ஜினா? வெயிட் கூட ஐசி இன்ஜினா இசி இன்ஜினா? இசி இன்ஜின். ஓகேயா? ஓகே, ஸோ இதை மறந்துடாது. ஓகே, இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டும் இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் கேட்டா உனக்கு தெரிஞ்சிருக்கும், இசி இன்ஜினா என்ன மாதிரி, ஐசி இன்ஜினா என்ன மாதிரின்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே, சரி.
இப்ப நாங்க பார்க்க போறது 2 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக்கை பத்தி பார்க்க போறோம். சரி, இப்ப ஏதாவது சொல்லி கொடுக்கறதுக்கு நான் என்ன செஞ்சிடறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை பத்தி விளங்கப்படுத்திடுறேன். ஒரு முசலம் எப்படி இயங்குது இந்த விஷயங்கள் எல்லாம் விளங்கப்படுத்திட்டா உனக்கு ஈஸியா இருக்கும். சரியாமா? ஓகே. இப்ப நான் சொல்றது நல்லா கவனிச்சுக்கோ. என்ன விஷயம்னா, ஒரு என்ஜின் உள்ளுக்கு, ஓகே, நல்லா கவனிச்சுக்கோ. ஒரு என்ஜின் உள்ளுக்கு முசலம் என்ன செய்ய போகுதுன்னா, எங்க அசைய போகுதுன்னா இந்த உருளையில தான் அசைய போகுது. இங்க பாருங்க, இந்த மாதிரி உருளை இருக்கும், விளங்காத, இந்த மாதிரி உருளை இருக்கும். இந்த உருளைக்குள்ள என்ன செய்ய போகுது அப்படின்னு கேட்டா இந்த முசலம் என்பது அசைய போகுது. இந்த உருளைக்குள்ள முசலம் என்ன செய்ய போகுது? அசைய போகுது. உதாரணத்துக்கு சொல்றேன், இதுதான் இந்த உருளைன்னு வச்சுக்கோ. ஓகேயா? சரியா? இந்த உருளைக்குள்ளதான் இந்த முசலம் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேயா? முசலம் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே, சரி. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த முசலம் பத்தியா இருந்தா உருளைக்குள்ள அசைய போகுது தானே. இந்த முசலம் ஒரு உருளைக்குள்ள அசையும் போது அந்த முசலம் ஆகக்கூடிய உருளைக்குள்ள ஆகக்கூடிய புள்ளி இருக்கு தெரியுமா? அதாவது அதி உயர் புள்ளிக்கு போற இடத்தை சொல்றது. அந்த இடத்துக்கு பேர் சொல்றது என்னது? டிடிசின்னு சொல்லி சொல்லுவாங்க. டாப் டெட் சென்டர்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே முசலமானது கீழே வரும் தெரியுமா? உருளையில இருந்து கீழே வரும் தெரியுமா? கீழே வார இழிவு புள்ளிக்கு சொல்றது பாத்தீங்களா இருந்தா பாட்டம் டெட் சென்டர். இழிவு புள்ளிக்கு சொல்றது என்னது? பாட்டம் டெட் சென்டர். ஓகேயா? டாப் டெட் சென்டர்ண்டா மேல்நிலை இறந்த மையம். ஓகேயா? பிடிசின்னா என்ன அர்த்தம்? பாட்டம் டெட் சென்டர். பாட்டம் டெட் சென்டர் என்ன? கீழ்நிலை இறந்த மையம். இது மறந்துடாது. அப்ப என்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோ, அப்போ ஒரு முசலமானது உருளைக்குள்ள எப்படி அசைய போகுது? டிடிசில இருந்து பிடிசி வரைக்கும் அல்லது பிடிசில இருந்து டிடிசி நோக்கி அசைய போகுது. அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னதுன்னா ஒரு அடிப்பு. ஓகே, ஒரு அடிப்பு அப்படின்றது என்னதுன்னு கேட்டாமா, டிடிசில இருந்து பிடிசிக்கு போறது, இது ஒரு அடிப்புன்னு சொல்லலாம். இல்லைன்னா பிடிசில இருந்து டிடிசிக்கு போறது, இதையும் நாங்க ஒரு அடிப்புன்னு சொல்லலாம். அப்போ ஒரு அடிப்புன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப திருப்பி சொல்ற, நல்லா கவனிச்சுக்கோ. டிடிசில இருந்து பிடிசிக்கு வந்தா முசலம், அது ஒரு அடிப்பு. பிடிசில இருந்து டிடிசிக்கு போனா அது ஒரு அடிப்பு. இப்ப சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. முசலம் என்பது பிடிசில இருந்து டிடிசிக்கு போயிட்டு டிடிசில இருந்து பிடிசிக்கு வந்தா இது எத்தனை அடிப்பு? 2 அடிப்பு. 2 அடிப்பு. ஓகேயா? ஈரடிப்பு. ஓகேயா? அதே முசலமானது டிடிசில இருந்து பிடிசிக்கு வந்து பிடிசில இருந்து டிடிசிக்கு போயிட்டு டிடிசில இருந்து பிடிசிக்கு வந்து பிடிசில இருந்து டிடிசிக்கு போகுது. இந்த மாதிரி நடந்துச்சுன்னா 4 அடிப்பு. 4 அடிப்பு. அது இவ்வளவுதான் விஷயம். அவ ஒரு முசலம் ஒரு உருளைக்குள்ள அசைகிற உச்ச புள்ளிக்கு சொல்றது என்னது? டிடிசி. டிடிசி, டாப் டெட் சென்டர்னு சொல்லுவாங்க. அதே முசலம் அந்த உருளைக்குள்ள கீழே வார இழிவு புள்ளிக்கு சொல்றது என்னது? இழிவு புள்ளி. இதை தாண்டி போவாது முசலம். விளங்குதா? பிடிசி. ஓகே, இது மறந்துடாத என்னைக்குமே. சரி, அப்ப என்னைக்கு ஞாபகம் வச்சுக்கணும் என்னன்னா, ஒரு முசலமானது எதுக்குள்ள அசைய போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உருளைக்குள்ளதான் அசைய போகுது. அப்ப முசலத்துல பத்தியா இருந்துச்சுன்னா நீ முக்கியமா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னதுன்னு கேட்டீங்கன்னா, முசலத்துல வளையங்கள் கொஞ்சம் இருக்கு. என்ன இருக்கு? வளையங்கள். பிரதானமா முசலத்துல பாத்தீங்கன்னா 2 விதமான வளையங்கள் இருக்கு. ஒண்ணு நெருக்கல் வளையம்னு ஒண்ணு இருக்கு. நெருக்கல் வளையம் அப்படின்னு சொல்லி இருக்கு. வளையம்னா இந்த மாதிரி இங்க பாருங்க, வளையங்கள் இருக்கு பாருங்க. இப்ப நான் வரைஞ்சு காட்டினேன். இந்த மாதிரி 2 இப்படி வளையம் இருக்கு. நான் அதை படத்தை காட்டும் போது உனக்கு இன்னும் விளங்கும். ஓகே, நான் காட்டுவேன். ஓகேயா? இப்படி 2 வளையங்கள் இருக்கு. சரி, அப்ப கீழே ஒரு வளையம் இருக்கும். இதுக்கு பேர் சொல்லுவாங்க ஆயில் ரிங், எண்ணெய் வளையம்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப நோட் பண்ணிக்கோ. கம்ப்ரெஷன் ரிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நெருக்கல் வளையங்கள். நெருக்கல் வளையம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா வளையமா இருக்கும். வளையம் ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். ஆயில் ரிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எண்ணெய் வளையம். ஓகேயா? இந்த மாதிரி 2 வளையங்கள் இருக்கு. எதுலன்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா எதுல இருக்கு? முசலத்துல. அப்ப கேட்பாங்க, இது ஒரு கேள்வி என்னதுன்னா முசல வளையங்களை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, முசலத்துல காணப்படுற வளையம் எத்தனை வளையம் இருக்கு? 2 விதமான வளையம். ஒண்ணு நெருக்கல் வளையம், அடுத்தது எண்ணெய் வளையம். இது மறந்துடாது. நெருக்கல் வளையம் எத்தனை இருக்குன்னு சொல்லி கொடுத்த உனக்கு? 2. எண்ணெய் வளையம் எத்தனை இருக்கு? 1. இது மறந்துடாது. சோ இதுதான் முசலம். மெயினா சொல்ல போறது இதுதான் முசலம். ஓகேயா? சோ இது என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோ. இதை போட்டு குழப்பிக்கொள்ளாது. இது ஞாபகம் வச்சுக்கோ கட்டாயமா. ஓகேயா? நான் உனக்கு அதை இன்னும் சொல்லிக் கொடுக்கும் போது உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தானே சொல்லிக் கொடுக்க போறேன். அப்போ உனக்கு இன்னும் விளங்கும். சோ நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானே? ஓகே, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்களா இருந்தா, இப்ப ஃபர்ஸ்ட் பாகங்களை பார்த்துட்டு வரும். ஓகே,
எங்களோட ஒரு பாகங்களை பத்தியும் பார்த்துட்டு வரும், அந்த பாகங்களோட வேலையை பத்தி பார்த்துட்டு வரும். ஓகேயா? அந்த வேலையை பார்த்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு விளங்கும். ஓகே, ஒரு முசலம் என்பது இப்படித்தான் அசைய போகுது. ஓகேயா? நல்லா கவனிச்சுக்கோ. ஒரு முசலம் என்பது இந்த மாதிரி தான் அசைய போகுது ஒரு என்ஜின்ல. சரியா? ஒரு என்ஜின்ல உருளைக்குள்ள இந்த முசலம் இப்படிதான் அசைய போகுது. அந்த முசலம் அசையும் போது பாத்தீங்கன்னா இருந்தா நிறைய விஷயங்கள் நடக்குது இந்த இடத்துல. சரியா? அதை பத்தி தான் நான் இப்ப என்ன செய்ய போறேன், உனக்கு சொல்லித்தர போறேன். சரியா? ஓகே, இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஒரு முசலத்தின் மூலமாக, ஓகே, ஒரு முசலத்தின் மூலமாக எப்படி தகனம் உற்பத்தி செய்யப்படுது, அந்த உற்பத்தி செய்யப்பட்ட தகனம் என்பது எப்படி சக்தியா மாற்றப்படுது, இதை தான் நாங்க இனி பார்க்க போறோம். சரியா? ஓகே, இது வரைக்கும் பார்த்தது ஓகே, உனக்கு விளங்கிச்சு? அது கிளியரா? என்ஜின்னா என்ன? ஓகே, என்ஜின்னா என்ன, இன்டர்னல் கம்பஷன் ஐசி இன்ஜின்னா என்ன, இசி இன்ஜின்னா என்ன, பெட்ரோல் என்ஜின்னா என்ன, டீசல் என்ஜின்னா என்ன, அதே மாதிரி பிஸ்டன் அப்படின்னா என்ன, எங்க அசைய போகுது, எல்லாமே நான் உனக்கு சொல்லி கொடுப்பேன். சரி, இப்ப நாம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டேன், எங்கட நோட்ஸை பார்த்துட்டு வரும். சரியா? நோட்ஸை பார்த்துட்டு பின்னுக்கு இதுக்கு வரும். ஓகேயா? சரி, ஓகே. சரி, இப்ப நாங்க பார்க்க போறது ஒவ்வொரு பாகங்களை பத்தி நாங்க பார்க்க போறோம். ஓகே, சோ முதலாவது உனக்கு தெரியும், சிறிய என்ஜின் மற்றும் உளவி இயந்திரங்களின் தொழிற்பாடு. என்ஜின் மோட்டார் வாகனம் ஒன்றை இயக்குவதற்கு தேவையான வலுவை அல்லது பொறிமுறை வலுவை பிறப்பிக்கும் ஒரு மூலம்தான் என்னது என்ஜின். இது திரவ எரிபொருள் மூலமாக அல்லது வாயு எரிபொருள் மூலமாக பொறிமுறை சக்தி ஒன்றை உற்பத்தி செய்யக்கூடியது. பொறிமுறை வலுன்னு கூட சொல்லலாம், பொறிமுறை சக்தின்னு கூட சொல்லலாம், பொறிமுறை விசைன்னு கூட சொல்லலாம். அது பிரச்சனையே இல்லை. உனக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒரு என்ஜின்ல எப்படி சக்தி மாற்றம் நடக்குது. எரிபொருள் அடங்கியுள்ள ரசாயன சக்தியை வெப்ப சக்தியாக மாற்றி அதன் மூலம் உருவாகும் அமுக்கத்தை வைத்து என்ன செய்யறோம், நாங்க மோட்டார் வாகனத்தை என்ன செய்யறோம், நாங்க செலுத்துறோம். அப்ப 3 விதமா இங்க நடக்குது. என்னது? ரசாயன சக்தி வெப்ப சக்தியா மாற்றப்பட்டு, வெப்ப சக்தி அதுக்கப்புறம் என்னவாக மாற்றப்படுது, பொறிமுறை சக்தியாக மாற்றப்படுது. இது மறந்துடாது. சரி, இப்ப என்ஜின்ல உள்ள பகுதிகளை பத்தி பார்க்க போறோம். அதுல முதலாவது பகுதி என்னதுன்னு கேட்டா ஆடுதண்டு. முதலாவது பகுதி என்னது? ஆடுதண்டு, அதாவது பிஸ்டன் சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும் பிஸ்டன் மறுபெயர் என்னது? ஆடுதண்டு. அடுத்த மறுபெயர் என்னது? முசலம். இந்த முசலத்துல தொழில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு என்ஜின்ல தகன செயன்முறைக்கு துணையாறதே இவர் தான். யாரு? தகன செயன்முறைக்கு துணையாக இருக்கிறவர் யாரு? இந்த முசலம் தான். எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, ஒரு முசலம் உருளைக்குள்ள மேலும் கீழுமாக அசைவதன் மூலமாகத்தான் என்ன செய்யுது, அங்க எரிபொருளானது தகனிக்க செய்யுது. அங்க எரிபொருளானது தகனிக்க செய்யறதுக்கான காரணமே முசலம் தான். முசலம் மேலும் கீழுமா அசைறனாலதான். அப்ப தகன செயன்முறைக்கு துணையாதல்ன்றது வார விஷயம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முசலம். ஓகேயா? முசலம். ஓகே, சரி. அடுத்தது என்ஜின் தலை. சொல்லுங்கம்மா. வாயுனை நெருக்குதலும் முசலம் தொழிற்பாடு. ஓ எஸ், வலிய நெருக்கிறது முசலம் தான். விளங்குதா? சரிதானே? தகன செயன்முறைக்கு துணையாதல்னா உனக்கு தெரியணும், அங்க வலி நெருக்கப்படும் போதுதான் எரிபற்றல் உண்டாக்கப்படுது. இங்கேயுமே பாத்தீங்களா இருந்தா என்ன நடக்குது, எரிபொருளும் வலியும் சேர்ந்த கலவையும் என்ன செய்யப்படுது, முசலத்தின் மூலமா தான் தீப்பொறி எரிபற்றல் உருவாக்கப்படுது. விளங்குதா? அப்ப முசலம் என்பதுதான் தகன செயல்முறைக்கு என்ன செய்யுது, துணையாக அமையுது. ரெண்டாவது என்ஜின் தலை. என்ஜின் தலை அப்படின்னா என்னது? என்ஜின் ஹெட்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, என்ஜின் தலை எப்படி சொல்லுவோம்? என்ஜின் ஹெட்னு சொல்லி சொல்லுவோம். மறந்துடாது, என்ஜின் தலை, என்ஜின் ஹெட்னு சொல்லி சொல்லுவோம். இதுல வேலை என்னதுன்னு கேட்டீங்கன்னா, என்ஜின் தலையோட வேலை என்னன்னா, நெருக்கலின் போதும் தகனத்தின் போதும் உருளை வலியை, எப்படி உருளையின் உள்ள வலியை சிறைப்படுத்தி வைப்பதற்கான இடமாக அமையுது. எப்படி உருளையின் உள்ள வலியை சிறைப்படுத்தி வைப்பதற்கான இடமாக அமையுது. என்னது? என்ஜின் தலை.
திருப்பி சொல்றேன், என்ஜின் தலையிட வேலை என்னது? நெருக்கலின் போதும் தகனத்தின் போதும் உருளையின் உள்ள வழியை சிறைப்படுத்தி வைப்பதற்கான இடமாக என்ன செய்யுது? அமையுது. இதுதான் என்ஜின் தலை. அது என்ன சார் என்ஜின் தலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நான் உனக்கு காட்டுறேன் பாரு, உனக்கு இப்ப விளங்கும். ஓகேயா? சோ என்ஜின் தலை அப்படின்னா என்னன்னு கேட்டா, இதுதான் என்ஜின் ஹெட். இந்த என்ஜின் ஹெட்டுக்கு கீழே வாரது தாண்டாமா என்ஜின் பாடி, என்ஜின் உடல்னு சொல்லுவாங்க. இந்த இருக்கு, இதான் என்ஜின் உடல் அல்லது என்ஜின் உடல்னு சொல்லுவாங்க. ஓகே, என்ஜின் உடல், என்ஜின் பிளாக் அல்லது என்ஜின் உடல்னு சொல்லுவாங்க. இந்த உடலுக்கு மேல வாரது தான் என்னது? மேல வாரது தான் என்னது? என்ஜின். எங்களோட உடல்ல மேல இருக்கிறது தாண்டா என்னது? தலை. அது தலை. மாதிரி தான் என்ஜின்ல பாத்தீங்கன்னா என்ஜினுக்கு மேல இந்த இடத்துல வாருது என்ஜின். இதுதான் உடல்னா, என்ஜின் இந்த தலை. உடல்ல மேல இதுக்கு இப்படி மேல வாரது என்னது? என்ஜின் தலை. உனக்கு தெரிஞ்சிருக்கு இந்த இடத்துல 4 ஓட்டமாய் கொடுத்துருக்கு தானே? இந்த 4 ஓட்டம் என்னது? இந்த இது இந்த ஓ துளை மாதிரி கொடுத்துருக்கான் தானே? இதுலயும் 4 துளை இருக்கு பாரு, அதே மாதிரி விளங்குதா? அப்ப இந்த 4 துளை பாத்தீங்களா இருந்தா இதுதான் உருளைன்னு சொல்லுவோம். இது உள்ளுக்குதான் என்ன அசைய போகுது? இந்த உருளை முசலம். உள்ளுக்குதான் என்ன அசைய போகுது? முசலம் அசைய போகுது. இது மறந்துடாது. அப்ப என்ஜின் தலையிட வேலை என்ன தெரியுமா? நெருக்கலின் போதும் தகனத்தின் போதும் உருளையின் உள்ள வழியை என்ன செஞ்சு வச்சுக்கணும்? அது உருளையில் உள்ள வழியை வெளியே விடாது, சிறைப்படுத்தி வைப்பதற்கான இடமாக அமைகிறது யாரு? என்ஜின் தலைதான். அவன் நெருக்கலின் போதும் தகனத்தின் போதும் உருளையின் உள்ள வழியை சிறைப்படுத்தி வைப்பதற்கான இடமாக அமைகிறது என்ஜின் தலை தான். என்ஜின் தலை இல்லாட்டி என்ன செய்யப்படும் அப்படின்னா வழியானது வெளியேற்றப்படும். என்ஜின் தலை இருக்கிறனால தான் என்ஜின் உடலுக்கு மேல தானே தலை இருக்கு. என்ஜின் உடல்ல உள்ள உருளைக்குள்ள தானே எது அசைய போகுது? என்ஜின் உடல்ல உள்ள உருளை இருக்கு தெரியுமா? அந்த உருளை உள்ளுக்கு தான் என்ன அசைய போகுது? முசலம் அசைய போகுது. பிஸ்டன் அசையும் போது அந்த முசலம் அசையற நேரம் பாத்தீங்கன்னா உருவாக்கப்படுற விஷயத்த, அந்த வழி இருக்கு தானே, தகனிக்க செய்த வழி இருக்கு தெரியுமா? அந்த வழி இருக்கு. அந்த வழியை சிறைப்படுத்தி வைப்பதற்கான இடமாக அமைகிறது யாருன்னா என்ஜின் தலை. அப்ப என்ஜின் தலையிட வேலை என்ன? நெருக்கலின் போதும் தகனத்தின் போதும் உருளையின் உள்ள வழியை சிறைப்படுத்தி வைப்பதற்கான இடமாக அமையுது. அடுத்தது என்னது? வாழ்வுகள். வாழ்வுகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உனக்கு தெரிஞ்சுக்கோ, நான் சொல்றது கவனிச்சுக்கோ. வாழ்வுகள், வாழ்வுகள்ன்றது என்னதுன்னா வேல்வ்ஸ்ன்னு சொல்லுவோம். 2 விதமான வாழ்வுகள் இருக்கு. ஒன்னு இன்லெட் வேல்வ்னு ஒன்னு இருக்கு. ஓகே, உள்ளிழுத்தல் வாழ்வு, இன்லெட் வேல்வ், உள்ளிழுத்தல் வாழ்வு. அடுத்த வாழ்வுன்றது எக்ஸோஸ்ட் வேல்வ்னு சொல்லுவோம். எக்ஸோஸ்ட் வேல்வ் இல்லனா அவுட்லெட் வேல்வ்னு கூட சொல்லுவோம். இன்லெட், அவுட்லெட். இன்லெட் வேல்வ்ன்றது உள்ளிழுத்தல் வாழ்வு, எக்ஸோஸ்ட் வேல்வ்ன்றது பார்த்தீங்கன்னா வெளியேற்றல் வாழ்வு. இந்த மாதிரி 2 வாழ்வுகள் இருக்கு. இந்த வாழ்வுகளோட தொழில் என்னன்னா உருளைக்குள்ள புதிதாக வாயுவை உள்ளெடுத்தலும் எரித்த வாயுவை வெளியேற்றலும். அது என்ன எரித்த வாயு? எரித்த வாயுன்னு என்ன அர்த்தம்? தகனித்த வாயு, தகனிக்க செய்த வாயு. ஏன்னா உனக்கே தெரியும் என்னதுன்னா 2 என்ஜின்லையும் பாத்தியா இருந்தா வளின்ற விஷயம் இருக்கு. அந்த வளி என்பது சரியா, வளி என்பது தகனிக்க செய்யப்பட்டு தகனிச்ச வாயு என்ன செய்யப்படும்? சக்தி உருவாக்கப்பட்ட பிறகு தகனிச்ச வாயு என்ன செய்யப்படும்? வெளியில வெளியேற்றப்படும். அதுதான் உங்களுக்கு இன்ஜின்ல நாங்க இதாக்கும் போது புகையா வெளியேறுது, விளங்குதா? அதுதான் இந்த புகை வெளியேறதுக்கான காரணம் அதுதான். சரியா? சோ மறந்துடாது. அப்ப திருப்பி சொல்றேன், கவனிச்சுக்கோ. வாழ்வுகளோட வேலை என்னன்னா உருளையினுள் புதிதாக வாயுவை உள்ளெடுத்தலும் எரித்த வாயுவை வெளியேற்றுதல். இப்ப சொல்லு, புதிதாக வாயுவை உள்ளெடுக்கிறது யாரு? இன்லெட் வால்வா எக்ஸாஸ்ட் வால்வா? இன்லெட் வால்வ். இன்லெட் வால்வ். தகனிச்ச வாயுவை வெளியேற்றுறது யாரு? எக்ஸாஸ்ட் வால்வ். எஸ், இது மறந்துடாது என்னைக்குமே. அப்போ உனக்கு ஒருவேளை வாழ்வுகளோட படத்தை கொடுத்துட்டு இந்த வாழ்வுகளை கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோ. வாழ்வுகள் இந்த மாதிரி வாழ்வுகளோட படம் இல்லாம ரியலா உனக்கு ஸ்பாட் பிராக்டிக்கல்ல கொடுக்குறாங்க. வாழ்வுகளை வச்சுட்டு வாழ்வுகளை கண்டுபிடிக்க சொல்றாங்க. எப்படி கண்டுபிடிப்பாப்புன்னு கேட்டா 2 உயரமும் ஒண்ணு தாம்மா, 2 ஒரே மாதிரி அச்சசல் ஒரே மாதிரி இருக்கும். கண்டுபிடிக்கிறதுன்றது கஷ்டம். ஆனா இதுல எது இன்லெட் வால்வ் எது எக்ஸாஸ்ட் வால்வ்ன்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா அந்த வால்வ்ல உள்ள இந்த கீழ் பகுதி ஒண்ணு இருக்கும் ரவுண்ட் ஷேப்ல. இந்த பகுதியை வச்சுதான் கண்டுபிடிக்கலாம் இது இன்லெட் வால்வ் எக்ஸாஸ்ட் வால்வான்னு. உனக்கு சொல்லி கொடுத்த இன்லெட் வால்வ் எப்படி இருக்கும் அந்த பகுதி? எஸ், பெருசா இருக்கு. எக்ஸாஸ்ட் வால்வ்ல எப்படி இருக்கும் அந்த பகுதி? எப்படி இருக்கும்? சிறியதா இருக்கு. சரிதானே? இப்ப உனக்கு அந்த படத்தை காட்டுற உனக்கு இன்னும் விளங்கும். ஓகே,
ஓகே ஓகே இதுக்கு பதில் சொல்லுப்ப. ஓகே சரி, இப்ப சொல்லு. இதுல பத்தியா இருந்துச்சுன்னா நான் காட்டுறேன். இதுல ஏபி போடுறேன், இதுல இது ஏ இது பின்னு போடுறேன். இப்ப சொல்லு, இதுல ஏன்றது என்ன வாழ்வு, பின்றது என்ன வாழ்வு? outlet. ஏ A என்ப- exhaust valve. ஏ என்பது எக்ஸோஸ் வால்வு, அதாவது வெளியேற்றல் வாழ்வு. பி என்பது இன்டேக் வால்வு, Inlet valve. இன்லெட் வால்வு. ஓகே, அல்லது இன்டேக் வால்வுன்னு சொல்லுவோம். இது எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க நீங்க? அந்த வால்விட எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க? பரப்பு. தரமா? எதை வச்சு? பரப்பு. அதுல கீழே உள்ள இந்த இதுல பரப்பு, இதுல விட்டதுல அடி வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. பெருசா இருந்தா அது இன்டேக் வேல், சின்னதா இருந்துச்சுன்னா எக்ஸோஸ் வேல். இது மறந்துடாது. சரி சார், இப்ப இது இல்லாம வேற எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இன்னொரு விதத்துல கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, என்னைக்கு இன்டேக் வேல்வினூடாக உள்ளுக்கு வாரது எப்படிப்பட்ட வாயு அல்லது எரிபொருள் கலவை? வார வாயு வழி இருக்கு தானே. இன்டேக் வால்வினூடாக உள்ளுக்கு வார வழி என்பது எப்படிப்பட்ட வழியா இருக்கும்? தூயதா புதிய இல்லாட்டி வழி. புதிய வழி தான் வரும். எஸ். எக்ஸோஸ் வேல்வினோடாக வெளியே போற வழி எப்படிப்பட்ட வழி? தகனித்த வழி. அப்ப என்னைக்குமே எக்ஸோஸ் வேல்வினோடாக வெளியே போற இந்த இது இருக்கு தானே, எக்ஸோஸ் வேல்வ்ட இந்த இருக்கு, இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு தெரியுமா, இதுல எப்பயுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கரி படிஞ்சிருக்கும். கரி படிஞ்சு இந்த மாதிரி காணப்பட்டா அதை நாங்க எக்ஸோஸ் வேல்வ்னு சொல்லலாம். ஆனா இன்டேக் வேல்வ்ல பத்தியா இருந்தா எந்த வித கரியும் படிஞ்சிருக்காது, அது கிளீனா இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சு கொள்ளலாம். ஆனா அது கூடிய உங்களோட ப்ராக்டிக்கல் எல்லாம் அந்த அளவுக்கு டீட்டெயிலா கொடுத்துருக்க மாட்டாங்க. ப்ராக்டிக்கல்ல கண்டுபிடிக்கும் போது நீ இதை வச்சு தான் கண்டுபிடிக்கலாம். விளங்குதா? இந்த மாதிரி பெருசா இருந்துச்சுன்னா அது இன்டேக் வேல், ஓகே. சின்னதா இருந்துச்சுன்னா எக்ஸோஸ் வேல். ஆனா ஒரு விஷயம் நான் சொல்றேன், ரெண்டோட உயரம் என்னது? சேம் தான். ரெண்டோட உயரம் என்னது? சேம் தான். இந்த படத்தை பார்த்தா உனக்கு விளங்குது. இங்க பாரு, பெருசு இருந்தா இன்டேக், சின்னதா இருந்தா எக்ஸோஸ்ட். இது மறந்துடாது இன்னைக்கு. ஓகே தானே? இது கிளியர் தானேடாமா உனக்கு? ஆம் சார். ஓகே, இது கிளியர் தானே? ஓகே, இது மறந்துடாது. இது ப்ராக்டிக்கல்ல வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, அதனாலதான் சொல்றேன். சரி, இப்ப இதை சொல்லி, இப்ப இதை வச்சுட்டு இதுல எது இன்டேக் வேல் எது எக்ஸோஸ் வேல்னு சொல்லி இப்ப சொல்றேன். இது ஏ இது பின்னு சொல்றேன். இப்ப சொல்லு. A inlet B ஏ outlet. இன்டேக் வேல், பி என்பது எக்ஸோஸ் வேல் அல்லது அவுட்லெட் வேல். ஓகே, சோ இப்போ உனக்கு விளங்குது. இதுல தமிழ்ல எழுதி பழக எதுக்குமே இன்டேக் வேல்வ்னா உள்ளிழுத்தல் வாழ்வு, எக்ஸோஸ் வேல்வ்னா வெளியேற்றல் வாழ்வு. இது மறந்துடாது. ஓகேயா? சரி, இதை பார்த்தாவே நீ கண்டுபிடிக்கலாம். சரிதானே? ஓகே சரி, சோ இது மறந்துடாது. ஓகே ஓகே சரி, அப்ப இது ஓகே தானே உனக்கு? அப்ப 3 இடையும் தொழில் உனக்கு ஞாபகம் இருக்கு தானே? ஆடுதண்டிட தொழில் என்னது? ஆடுதண்டுண்டா முசலத்திர தொழில் என்னது? தகர செயல்முறைக்கு. எஸ், தகன செயல்முறைக்கு துணையாது. ஓகே, அடுத்தது என்ஜின் தலையிட வேலை என்னது? வலியை சிறைப்படுத்தி வைப்பது. சொல்லணும். நெருக்கலின் போதும் தகனத்தின் போதும் வலியை சிறைப்படுத்தி வைப்பதற்கான என்னவா தொழிற்படுது? இடமாக அமைதல். இடமாக அமையுது. ஓகேயா? அதே மாதிரி இதையும் சொல்லணும். நீங்க என்னதுன்னு கேட்டா, வாழ்வுகளோட வேலை. 2 வகையான வாழ்வுகள் இருக்கு. என்ன வகையான வாழ்வுகள் இருக்கு? உள்ளெடுத்தும் வாயும் வெளியேற்றல் வாழ்வு. வெளியேற்றல் வாழ்வு. ஓகேயா? சோ இதுல எது பெருசா இருக்கும்? அந்த கீழ் பரப்பு, அந்த கீழ் ரவுண்ட் ஷேப்ட விட்டம் எதுல பெருசா இருக்கும்? இன்லெட் வேல்வ். இன்லெட் வேல்வ்ல பெருசா இருக்கும், எக்ஸாஸ்ட்ல சின்னதா. அவுட்லெட் வால்வு ஸ்மாலா இருக்கும். குட், வெரி குட். சரி, இப்ப என்ற கேள்வி என்னதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த இது இயங்குது தானே? ஓகேயா? இந்த முசலம் இயங்குது தானே? மேலும் கீழுமா இயங்குது தானே? சரியா? இப்படி மேலும் கீழுமா இயங்கும் போது பாத்தீங்களா இருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது தெரிஞ்சிருக்கணும், ஒரு என்ஜின் தான் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, ஓகே நல்லா கவனிச்சுக்கோ. ஒரு என்ஜின் தான் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, உருளைக்குள்ள எரிபொருளையும் வளிக்கலவையும் உள்ளெடுக்குது அல்லது வளியை மாத்திரம் உள்ளெடுக்குது. உள்ளுக்கு எடுத்தத இந்த முசலம் தான் என்ன செய்யுது? அது எரிபொருள் வளிக்கலவையா இருந்தாலும் சரி, வளியாயா இருந்தாலும் சரி, நெருக்கிற தொழிலை யாரு செய்யறா?
முசலம். piston, முசலம். அப்ப உனக்கு ஒரு வேளை கேள்வி ஒண்ணு கேட்கறாங்க. எப்படி கேள்வி தெரியுமா? உருளையினுள் எரிபொருள் மற்றும் வளிக்கலவையையும் அல்லது வளியை மாத்திரம் நெருக்கும் தொழிலை செய்பவர் யார்? யாரு? musalam, piston, எஸ், பிஸ்டன், முசலம். இப்ப அதே கேள்வியை கேட்கறாங்க. அதே பாயிண்ட் தான். உருளையினுள் எரிபொருள் மற்றும் வளிக்கலவை அல்லது வளியை மாத்திரம் நெருக்குவதற்கான நெருக்குவதற்கான இடத்தை வழங்குறது யாருன்னு கேட்பாங்க. யாரு? piston, engine head, இல்ல engine head, நோ, நான் engine கேட்ட head, கேள்வி இல்ல, நான் கேட்ட கேள்வியே நல்ல கம்மி. என்ஜின் ஹெட்ட வேலை என்ன சொன்னேன் உனக்கு? என்ஜின் ஹெட்ல என்னது? வாயுவை சிறைப்படுத்தி வைப்பதற்கான இடத்தை சிறை வழங்குதல். சிறைப்படுத்தி வைப்பதற்கான இடம். சரி, இப்ப நான் கேக்குற கேள்வி என்ன தெரியுமா? எரிபொருள் வளியையா இருக்கட்டும் அல்லது வளிய மட்டுமா இருக்கட்டும், நெருக்குவதற்கான நெருக்குவதற்கான இடத்தை வழங்குறது யாருன்னு கேக்குறேன். அதாவது அதாவது தகனம் நடக்கிற இடம் எங்க? என்ஜின் தலையிலேயே தகனம் நடக்க போகுது? உருளையில. 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 இத மறந்துடாது. அப்ப ஒழுங்கா ஞாபகம் வச்சுக்கோ. இப்படி கேட்டா, அதாவது நெருக்கலின் போதும் தகனத்தின் போதும் வலியை சிறைப்படுத்தி வைப்பதற்கான இடம்னு கேட்டா என்ஜின் தலை. இந்த என்ஜின் தலையில தான் எது இணைக்கப்பட்டிருக்கும் தெரியுமா? வால்வுகள் இணைக்கப்பட்டிருக்கும். எது இணைக்கப்பட்டிருக்கும்? என்ஜின் தலையில தான் எது இணைக்கப்பட்டிருக்கும்? வால்வுகள். வால்வுகள் இணைக்கப்பட்டிருக்கும். இது மறந்துடாது. என்ஜின் தலையில தான் எது இணைக்கப்பட்டிருக்கும்? வால்வுகள் இணைக்கப்பட்டிருக்கும். இது மறந்துடாது என்னைக்குமே. சரிதானே? ஓகே, இது மறந்துடாது. திருப்பி சொல்ற அதுதான். அப்ப இந்த வால்வுகளோட தொழில் என்ன சொல்லி கொடுத்த உனக்கு? நான் வால்வுகளோட தொழில் என்ன சொல்லி கொடுத்த உனக்கு? வால்வுகளோட தொழில் என்னது? புதிதாக ஒரு வாயுவை உள்ளெடுத்தலும் இந்த வாயுவை வெளியேற்றுதல். வெளியேற்றுதலும். ஓகே, வெரி குட். இந்த வால்வுகள் எதுல இணைஞ்சிருக்குன்னு சொன்னேன் நம்ம? என்ஜின் ஹெட். என்ஜின் ஹெட்டோட. எஸ், என்ஜின் ஹெட்டோட. வெரி குட், நல்ல பிள்ளைங்க. ஓகே, சரி. இப்ப நாங்க அடுத்ததா பார்க்க போறது மெயினான விஷயம், இணைப்பு கோல் சுழற்சி தண்டை பத்தி பார்க்க போறோம். சரி, இணைப்பு கோல் அப்படின்னா என்ன சார்னு கேட்டீங்கன்னா, கனெக்டிங் ரோடுன்னு சொல்லுவோம். கனெக்டிங் ரோடு அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு என்ஜின்ல பாத்தீங்கன்னா உருளை இருக்கு தெரியுமா? அந்த உருளைக்குள்ள முசலம் அசைய போகுது தானே. அந்த முசலம் அசையும் போது நல்லா கவனிச்சுக்கோ, நான் அதை விளங்கப்படுத்துறேன், கவனி. முசலம் அசையும் போது இந்த முசலம்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா இப்படிதான் இருக்கும். இப்படி இருக்கும் வைங்க. இந்த மாதிரி இந்த படத்துல உள்ள மைன்னு வச்சுக்கோங்க. இந்த முசலத்துல இருந்து ஒரு கோல் மாதிரி நீட்டமா வரும். இந்த நீட்டமா வர கோல் பாத்தீங்களா இருந்தா கீழே ஒரு தண்டோட இணைக்கப்பட்டிருக்கும். இந்த தண்டுக்கு பேர் தான் நாங்க சொல்றது என்னன்னா சுழற்சி தண்டுன்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? சுழற்சி தண்டு. சுழற்சி தண்டோட இங்கிலீஷ் பேர் என்னதுன்னு கேட்டீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட். நோட் பண்ணிக்கோ, கிராங்க் ஷாஃப்ட். நோட் பண்ணிக்கோ. சுழற்சி தண்டோட இங்கிலீஷ் நேம் என்னது? கிராங்க் ஷாஃப்ட். சுழற்சி தண்டு மறந்துடா. சுழற்சி தண்டு, கிராங்க் ஷாஃப்ட். ஓகே, கிராங்க் ஷாஃப்ட்னு சொல்லுவோம். சுழற்சி தண்டு, இது மறந்துடா. திருப்பி சொல்றேன், சுழற்சி தண்டு, கிராங்க் ஷாஃப்ட். ஓகேயா? சோ நல்லா கவனிச்சுக்கோ, இதுதான் முசலம். முசலத்துக்கும் சுழற்சி தண்டுக்கும் இடையில பாத்தீங்களா இருந்தா இருக்கிறவர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கனெக்டிங் ரோட். யாரு? கனெக்டிங் ரோட். கனெக்டிங் ரோட் தமிழ்ல சொல்லுவோம். கனெக்டிங் ரோட் என்னதுன்னு கேட்டீங்கன்னா இணைப்பு கோல்னு சொல்லுவோம். இவருடைய வேலை என்னதுன்னு கேட்டா முசலத்தினால் உருவாக்கப்படுகின்ற சக்தியை யாருக்கு கடத்துறது? சுழற்சி தண்டுக்கு கடத்துற தொழில் தான் யார் செய்யறா? முசலம் இது செய்யறா, கனெக்டிங் ரோட் செய்யறா. கனெக்டிங் ரோட்டோட வேலை என்னதுமா? முசலத்தினால் உருவாக்கப்படுற சக்தி அல்லது விசையை யாருக்கு கடத்துறது? சுழற்சி தண்டுக்கு கடத்துறது. இந்த சுழற்சி தண்டு என்ன செய்யும்னா முசலத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட விசையை பாத்தீங்கன்னா இணைப்பு தண்டு மூலமா கடத்தப்பட்ட விசையை சுழற்சி தண்டு எடுத்து சுழற்சி தண்டு அதை என்ன விசையா மாத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுழற்சி விசையா மாத்தும். ஓகே, சுழற்சி விசையா மாத்தும். திருப்பி சொல்றேன், முசலத்தினால் உருவாக்கப்படுறதுடாமா பொறிமுறை விசை அல்லது பொறிமுறை வலு. இந்த பொறிமுறை வலுவை ஓகே அல்லது சாரி பொறிமுறை வலு அல்லது பொறிமுறை விசைய சரியா சுழற்சி விசையா மாற்றுறது யாரு? சுழற்சி தண்டு. அப்ப ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப முசலத்தின் மூலமா உருவாக்கப்படுற சக்தி அல்லது வலுன்னு கேட்டாங்கன்னா பொறிமுறை சக்தி. இந்த பொறிமுறை சக்திய சுழற்சி பொறிமுறை சக்தியா மாத்திர தொழில் யாரு செய்யறா? சுழற்சி தண்டு. இது எதோட இணைஞ்சிருக்கும்? சுழற்சி தண்டுன்றது
எனக்கு இணைப்பு தண்டு இணைப்பு கோலோட இணைப்பு இணைக்கிறது தண்டு. இருந்திருக்கும். அதாவது இணைப்பு தண்டோட ஒரு முனையோட என்ன இணைஞ்சிருக்கும்? முசலம். இன்னொரு முனையோட என்ன இணைஞ்சிருக்கும்? சுழற்சி தண்டு. Yes. சுழற்சி தண்டு இதுதான் எங்கட கனெக்டிங் டாட். விளங்குதா? இதா இருக்கு. இது எங்கட கனெக்டிங் டாட். இந்த கனெக்டிங் டாட் இல்லாம ரெண்டு முனை இருக்கு. ஒன்னு ஒடுங்கிய முனை, இன்னொன்னு அகன்ற முனை. இதுல உனக்கு தெரிஞ்சிருக்கணும், இப்ப நீ பார்த்தாவே சொல்லலாம், இதுல ஒடுங்கிய முனை எதோட இணைக்கப்படும்? முசலம். வெரி குட், முசலத்தோடு. அகன்ற முனை எதோட இணைக்கப்படும்? சுழற்சி தண்டு. சுழற்சி வெரி தண்டு குட், சுழற்சி தண்டோடு. வெரி குட். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா சரி. விளங்குதா? இது மறந்துடாதீங்க என்னைக்குமே. அப்ப ஒரு முசலத்தினால் உருவாக்கப்படுற விசையை சுழற்சி தண்டுக்கு வழங்குற தொழில் தான் யாரு செய்யறா? இந்த தொடுக்கும் கோல் அல்லது இணைப்பு தண்டு அல்லது இணைக்கும் கோல், எப்படி வேணாலும் சொல்லலாம். இது மறந்துடாது. இப்போ 4 பாயிண்ட் நாங்க பார்த்தாச்சு, பிரதானமா 4 பாயிண்ட் பார்த்தாச்சு. ஓகே, அடுத்தது பார்க்க போறது சுழற்சி தண்டு. இது உனக்கு சொல்லி கொடுத்தேன். சுழற்சி தண்டுனா என்னது? கிராங்க் ஷாஃப்ட். இதுல தமிழ் பேர் என்னதுன்னு கேட்டா சுழற்சி தண்டுன்னு சொல்லும். இதுல வேலை என்னது? ஆடுதண்டின் மூலம் உருவாக்கப்படுற வலுவை சேகரித்து சுழற்சி பொறிமுறை சக்தியை வழங்கும். ஆடுதண்டின் மூலமாக உருவாக்கப்படுகின்ற அந்த பொறிமுறை வலுவை என்னவா மாத்துறது? என்ன சக்தியா மாத்துது? அது சுழற்சி சுழற்சி பொறிமுறை சக்தியா மாத்துது. எப்படி சார் சுழற்சி பொறிமுறை சக்தியா மாத்துதுன்னா, உனக்கே தெரியும், அந்த படத்தை பார்க்கும் போதே விளங்குதா என்ன நடக்குது? இந்த சுழற்சி தண்டு பாத்தீங்களா இருந்தா இப்படி என்ன டிகிரியில சொல்லணும்? 360 பாகை டிகிரியில மேலும் கீழுமா சுழல போகுது. விளங்குதா? சோ அப்படி மேலும் கீழுமா சுழலும் போது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா சுழற்சி பொறிமுறை விசையா மாத்தும் அது. விளங்குதா? ஓகே, இது மறந்துடாது என்னைக்கு. அடுத்தது என்ஜின் தடை. உனக்கு தெரிஞ்சுக்கோ, அது என்ஜின் தடைன்னு கொடுத்துருக்கு தானே. உண்மையாவே என்ஜின் உடல். இது என்ஜின் தடைன்னு ஏன் கொடுத்தான்னு நான் சொல்லி தராது. இது உண்மையாவே என்ஜின் உடல்னு தான் வரணும். விளங்குதா? ஏன் தெரியுமா என்ஜின் தடைன்னு சொன்னா? இங்கிலீஷ பாரு, என்ஜின் பிளாக். பிளாக்னு என்ன அர்த்தம்? தடைன்னு அர்த்தமே. அப்படியே அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டான், என்ஜின் தடைன்னு சொல்லி. ஆனா அது உண்மையாவே என்ஜின் பாடி. என்ஜின் பிளாக்னு சொல்றது என்ஜின் பாடிய. ஓகே, மறந்துடாது. என்ஜின் பிளாக்னு சொல்றது என்னது? என்ஜின் பாடிய. இது மறந்துடாது இன்னைக்கு. ஓகே, சரி. என்ஜின் பாடியோட வேலை என்னமா? எல்லாத்தையும் தாங்கி நிக்கிறது. உருளைகளை தாங்கி இருக்கிறது, சுழற்சி தண்டை தாங்கி இருக்கிறது, பிரதான போதிகைகள்னு சொல்லுவாங்க, பியரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நான் சொல்லித்தாரு, காட்டுறேன் உங்களுக்கு. பிரதான போதிகைகள், போதிகைன்னு சொல்றது பியரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தாங்கி இருக்கிற தொழில் செய்யறது தான் யாரு? என்ஜின் பிளாக் அல்லது என்ஜின் உடல். அடுத்தது எரிபொருள் புகுத்தி பம்பி, இன்ஜெக்டர் பம்ப். நல்லா கவனிச்சுக்கோ, இன்ஜெக்டர் பம்ப். இன்ஜெக்டர் நொசில் இல்ல, இன்ஜெக்டர் பம்ப். இன்ஜெக்டர் பம்போட வேலை என்னன்னா எரிபொருள் புகுத்தி பம்பின்னு சொல்லுவாங்க. இதுல வேற என்னது? எரிபொருள் புகுத்தி பம்பி. இதுல வேலை என்ன தெரியுமா? உருளையினுள் உயர் அமுக்கத்தில் டீசலை என்ன செய்தல்? புகுத்துதல். எப்படி? உயர் அமுக்கத்தில், நோட் திஸ் பாயிண்ட், உயர் அமுக்கத்தில் டீசலை உட்புகுத்துதல். அப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கணும், இன்ஜெக்டர் பம்ப்ன்றது அதிக அளவில் எங்க இருக்கும்? எந்த என்ஜின்ல இருக்கும்? டீசல். அப்ப உருளையினுள், எஸ், உருளையினுள் உயர் அமுக்கத்தில் டீசலை புகுத்துற தொழில் யார் செய்யறா? எரிபொருள் புகுத்தி பம்பி, இன்ஜெக்டர் பம்ப். அந்த உயர் அமுக்கத்தில் வந்த டீசலை நுண்ணிய துகள்களாக மாற்றி நெருக்கப்பட்ட வழியின் மீது விசிறது யாரு? இன்ஜெக்டர் நோசல். இன்ஜெக்டர் நோசில். அதுல தமிழ் பேர் என்னது? உட்பாச்சு. நொசில்னாடா பீச்சு முனை, இன்ஜெக்டர்னா உட்பாச்சு. சோ உட்பாச்சு, உட்பாச்சு பீச்சு முனை. ஓகே, மறந்துடாத. ஓகே, இது கிளியரா உனக்கு? ஆம் சார். சரி, ஓகே. இப்ப வரைக்கும் என்னென்ன விஷயம் பார்த்திருக்கோம் ஞாபகம் இருக்குதானே உனக்கு? முதலாவது முசலம். முசலத்துல வேலை என்னதுடா சொல்லு. இப்ப முசலத்துல வேலை என்னமா சொல்லிடாமா நல்ல பிள்ளைங்களா? முசலத்துல வேலை என்னடா? செயின் முறைக்கு துணையாது. குட், வெரி குட். அதே மாதிரி இணைப்பு கோல்ட வேலை என்னது? சுழற்சி தண்டையும் முசலத்தையும் இணைக்கிறது. ஓகே, இணைக்கிறதுன்னு எழுதலாம். ஆனா உண்மை எழுதுன எப்படின்னா, ஆடுதண்டிலிருந்து உருவாக்கப்படுகின்ற வலுவை யாருக்கு கடத்துறது? சுழற்சி தண்டுக்கு. சுழற்சி தண்டுக்கு வழங்குறது. ஓகேயா? இது மறந்துடாதீங்க. அடுத்தது இது சொல்லிக் கொடுத்த வாழ்வுகளோட வேலை என்னது? உருளையினுள் புதிதாக உள்ளெடுக்கப்படும் வழியை உள்ளெடுத்தலும்
தகனத்தின் போது இருந்த வெளியேற்றது. வெரி குட். அதாவது உள்ளுக்கு வாயுவை உள்ளெடுக்கிறதும் தகனத்தின் போது வாயுவை எரிச்ச வாயுவை தகனித்த வாயுவை வெளியேற்ற தொழில். அடுத்த இதர தொழில் என்னது? என்ஜின் இதுல உடல்ட தொழில் என்னது? என்ஜின் உடல்ட தொழில். என்ஜின் உடல். உருளைகள் சுழற்சி தண்டு பிரதான போதிகைகளை தாங்கி நிற்றல். எஸ், தாங்கி இருக்கிறது. என்ஜின் தலையிட தொழில் என்னது? என்ஜின் தலையிட தொழில் என்னது? நெருக்கலின் போதும் தகனின் போதும் உருளைய சிறைப்படுத்தி வைக்கும் ஒரு இடத்தை இடம். அமைக்கிறது. இடம். அந்த வழியானது நெருக்கத்துக்கு உட்பட்டு தகனத்தை உருவாக்குற இடம் எந்த இடம்? எந்த இடத்துல தகனத்துக்கு இடமளிக்கிற இடம் எது? தகனத்துக்கு இடமளிக்கிற இடம். வழியை சிறைப்படுத்தி வைக்கிறது இல்ல. உருளை. உருளை. தகனத்துக்கு இடமளிக்கிற இடம் எது? உருளை. உருளைக்குள்ளதான் தகனம் நடக்க போகுது. எங்கட இக்னிஷன் நடக்க போகுது. நம்ம அந்த ஒரு வீடியோ போட்டு காட்டேன்னு உனக்கு இன்னும் விளங்கும், நான் காட்டுறேன். ஓகே, சரி. அப்ப ஞாபகம் வச்சுக்கோ. முசலத்துல 2 விதமான வளையங்கள் இருக்கு. என்னென்ன வளையங்கள் இருக்கு? எண்ணெய் வளையம், நெருக்கல் வளையம். எண்ணெய் வளையம், நெருக்கல் வளையம். வெரி குட். ஓகே, இதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ மெயினா. ஓகே, அதே மாதிரி நாங்க எரிபொருள் புகுத்தி பம்பிட வேலை என்னது? உருளை நூல் உயரமுக்கத்தில் டீசலை புகுத்துதல். டீசலை புகுத்துதல். புகுத்தப்பட்ட டீசலை நுண்ணிய துகள்களாக மாற்றி நெருக்கப்பட்ட வழியின் மீது விசிறது யாரு? இன்ஜெக்டர் நோசல்ஸ். இன்ஜெக்டர் நோசல். தமிழ்ல உட்பாய்ச்சி பீச்சுமுனை. பீச்சுமுனை. உட்பாய்ச்சி பீச்சுமுனை. ஓகே, குட், வெரி குட். இப்ப நாங்க பார்க்க போறது அடுத்த தண்டை பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முதல்ல நாங்க 2 விதமான தண்டை பத்தி பார்த்தோம். ஒன்னு இணைப்பு தண்டுன்னு ஒண்ணு பார்த்தோம், அல்லது தொடுக்கும் தண்டுன்னு கூட சொல்லுவாங்க, கனெக்டிங் ரோடு. சரியா? அடுத்தது பத்தியா இருந்துச்சுன்னா 2வது பார்த்தோம், சுழற்றி தண்டை பத்தி பார்த்தோம். சுழற்றி தண்டோட இங்கிலீஷ்ல பேர் என்ன சொல்லி கொடுத்தேன்னா? கிராங்க்னா சுழற்சி. இப்ப நாங்க பார்க்க போறது கேம் ஷாஃப்ட். அது என்ன சார் கேம் ஷாஃப்ட்? இதுவும் பாஸ் பேப்பர்ல கேள்வி கேட்டு வந்துச்சு. கேம் ஷாஃப்ட் வேலை என்னதுன்னு கேட்டீங்கன்னா அதுல தமிழ் பேர் என்னதுன்னா பட்கொம்பு தண்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சுக்கோ, பட்கொம்பு தண்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. சிலவங்க சொல்லுவாங்க இயக்க வழங்கி தண்டுன்னு சொல்லுவாங்க. இயக்க வழங்கி தண்டுன்னு கூட சொல்லுவாங்க. சோ கேம்ஷாஃப்ட் என்னென்ன பேர் இருக்கு? பட்கொம்பு தண்டு, இயக்க வழங்கி தண்டுன்னு கூட சொல்லுவாங்க. மறந்துடா, நோட் பண்ணிக்கோ. கேம்ஷாஃப்ட் மறுபேர் என்ன? தமிழ் பேர் என்னது? பட்கொம்பு தண்டுன்னு கூட சொல்லுவாங்க, அல்லது இயக்க வழங்கி தண்டுன்னு கூட சொல்லுவாங்க. இடெக்ல கேம்ஷாஃப்ட் எப்படி படிப்பாங்கன்னா சீப்பு தண்டுன்னு படிப்பாங்க. என்ன தண்டு படிப்பாங்க? சீப்பு தண்டுன்னு படிப்பாங்க. சீப்பு தண்டு, சீப்பு தண்டுன்னு படிப்பாங்க. இது மறந்துடாது. அப்ப கேம்ஷாஃப்ட் மறுபேர் என்னடாமா சொல்லு? பட்கொம்பு தண்டு, சீப்பு தண்டு. ஓகே, இது மாதிரி இருக்கு. சீப்பு தண்டுன்ற வேர்டை பயன்படுத்தாதீங்க, அது ஈட்டைக்காக்கள் பயன்படுத்துற வேர்டு. ஓகே, நீங்க இயக்க வழங்கி தண்டு அல்லது பட்கொம்பு தண்டு, இது 2ல ஏதாவது வேர்டை எழுதலாம். கேம்ஷாஃப்ட். கேம்ஷாஃப்ட் வேலை என்ன தெரியுமா? வால்வுகளை திறத்தலையும் மூடுதலையும் கட்டுப்படுத்துற தொழில் யார் செய்ய போறா? கேம்ஷாஃப்ட் தான். ஆனா வால்வுகளை தாங்கி இருக்கிற தொழில் யார் செய்யறா? என்ஜின் தலை. வெரி குட். என்ஜின் தலை, என்ஜின் ஹெட். வெரி குட். ஓகே, இப்ப அடுத்ததை நாங்க பார்க்க போறது பரப்பு சில்லை பத்தி பார்க்க போறோம். என்ன செய்ய போறோம்? பரப்பு சில்லு. பரப்பு சில்லை நாங்க இங்கிலீஷ்ல சொல்லுவோம் ஃப்ளை வீல்னு சொல்லுவோம். தமிழ்ல இன்னொரு பேர் இருக்கு பரப்பு சில்லுக்கு, விசையால் சில்லுன்னு சொல்லுவோம். விசையால் சில்லு. அது என்ன சார் பரப்பு சில்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரப்பு சில்லுட வேலை என்ன தெரியுமா? உதாரணத்துக்கு சொல்றேனே, இதுதான் எங்கட முசலம். முசலத்தையும் எங்கட சுழற்சி தண்டையும் இணைக்கிறது. இதுதான் சுழற்சி தண்டின்னு வச்சுக்கோ. அப்படி சும்மா வரைகிறேன். இதுதான் சுழற்சி தண்டுன்னு வச்சுக்கோ. இது முசலம், இது இணைப்பு தண்டு, இது சுழற்சி தண்டு. சுழற்சி தண்டு மூலமா என்ன உற்பத்தி செய்யப்படும்? என்ன சக்தி? சுழற்சி பொறிமுறை சக்தி உற்பத்தி செய்யப்படும். அந்த உற்பத்தியாக்கப்பட்ட சுழற்சி பொறிமுறை சக்திய களஞ்சியப்படுத்தி அல்லது சேமித்து வைக்கிற இடம் யார் செய்யறா? வேலையை செய்யறா? என்ன சில்லு? எப்படி சுழற்சி தண்டால உருவாக்கப்பட்ட சுழற்சி பொறிமுறை சக்திய களஞ்சியப்படுத்துற தொழில் யாரு செய்யறா? யார் செய்யறா? பரப்பு சில்லு. இதே பரப்பு சில்லு இன்னொரு வேலையும் செய்யுது. என்ன வேலை தெரியுமா?
சரியா? இப்ப உங்களுக்கு வலு அடிப்பு சொல்லி கொடுப்பேன் நான். ஓகேயா? வலு அடிப்புன்னு ஒண்ணு சொல்லி கொடுப்பேன், பவர் சைக்கிள்னு சொல்லி கொடுப்பேன் உங்களுக்கு. அப்போ உனக்கு விளங்கும். இந்த பரப்பு சில்லு தான் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்களா இருந்தா, சுழற்சி பொறிமுறை சக்தி என்ன செய்யுது, களஞ்சியப்படுத்தி வச்சுக்கொள்ளுது பரப்பு சில்லு. அதே மாதிரி பரப்பு சில்லுட இன்னொரு வேலை இருக்கு, என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் பவர் சைக்கிள், அதாவது வலு அடிப்புன்னு ஒண்ணு சொல்லி கொடுப்பேன் நான். அதாவது ஒரு வலு அடிப்பிலிருந்து மத்த வலு அடிப்பு வரைக்குமே முறுக்கத்தை பேணுதல் யாருன்னா இவர் தான் செய்யறாரு. முறுக்கத்தை பேணுதல், முறுக்கத்தை பேணுதல். ஓகேயா? யார் செய்யறா? பரப்பு சில்லு தான் செய்யறாங்க. ஓகேயா? நான் சொல்லித்தரேன், அதை அப்ப சொல்லி கொடுக்கும்போது உனக்கு விளங்கும். இப்ப பரப்பு சில்லுட மெயின் தொழில் என்னது? பொறிமுறை சக்தி, சுழற்சி பொறிமுறை சக்தியை களஞ்சியப்படுத்துறது. அதே பரப்பு சில்லுட இன்னொரு வேலை இருக்கு, என்னதுன்னு கேட்டீங்களா இருந்தா, ஒரு வலு அடிப்பிலிருந்து மற்றைய வலு அடிப்பு வரையில் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா, முறுக்கத்தை பேணும். டாக்னு சொல்லுவாங்க, டாக். முறுக்கத்தை பேணும். எதுல சார் முறுக்கத்தை பேணுதல் அப்படின்னு கேட்டா, உனக்கே தெரியும் என்னன்னு கேட்டியா இருந்தா, சுழற்சி தண்டு என்ன செய்ய போகுது? 360 பாகையில சுழல போதே. அப்ப அங்க ஒரு டாக் ஒண்ணு வரும். டாக் படிச்சிருக்கியா? இதுல உங்களோட இதுல எஸ்எஃப்டில டாக்னா என்னதுன்னு சொல்லி, முறுக்கம். எஸ். அப்ப இந்த முறுக்கத்தை பேணுதல் தொழிலையும் யார் செய்யறான்னு கேட்டீங்கன்னா, பரப்பு சில்லு செய்யற. பரப்பு சில்லுட மறுபேர் விசையால் சில்லு. பரப்பு சில்லுட மெயினான தொழில் என்னது? சுழற்சி பொறிமுறை சக்தியை என்ன செய்யறது? களஞ்சியப்படுத்துறது. இந்த பரப்பு சில்லு எங்க இணைஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுழற்சி தண்டிட ஒரு முனையில என்ன செஞ்சிருக்கும்? இந்த பரப்பு சில்லு இணைஞ்சிருக்கும். சுழற்சி தண்டிட ஒரு முனையில பரப்பு சில்லு இணைஞ்சிருக்கு. இது மறந்துடாதீங்க என்னைக்கு. சரி, இப்ப நாங்க என்னென்ன பாகங்கள் பார்த்தோம் சொல்லடாமா? என்னென்ன பாகங்கள் இப்ப வரைக்கும் பார்த்திருக்கோம் சொல்லு. ம் engine head, Head, well, ம் crankshaft, ம் வேற? shaft, flywheel, ம் injector pump, ம் camshafter, ம் engine head, ம் engine block, ம் ஓகே. சரி, இதுக்கு இதை கொஞ்சம் பாருங்க. ஓகே, ஓகே. இப்போ கொஞ்சம் இதை பாருங்க, சரியா? ஸோ இது ப்ராக்டிக்கல் கைடில் உள்ள ஒரு இது. ஓகே, இதை கொஞ்சம் கவனிச்சுக்கோ, கவனிச்சுக்கோ இது. சரி, ஸோ இதில் இவங்க என்னென்ன சொல்றாங்கன்றதை பார்த்துக்கோ. முதலாவது, பொறிமுறை அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க. பொறிமுறை அப்படின்னா ஒரு இயக்க வடிவத்தை மற்றும் ஒரு இயக்க வடிவமாக மாற்றுதல் தான் என்பது பொறிமுறை. ஓகே, இதுல 2 விதமான விஷயம் இருக்கு. ஒன்னு நிகர்மாற்று இயக்கம். ஓகேயா? நிகர்மாற்று இயக்கம். அடுத்தது கோண இயக்கம்னு ஒன்று இருக்கு. நிகர்மாற்று இயக்கம்னு நம்ம சொல்றது நேர்கோட்டு இயக்கம், மறந்துடாத, ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, நோட் பண்ணிக்கோ. நிகர்மாற்று இயக்கம்ன்றது நேர்கோட்டு இயக்கம், ரெசிப்ரோகேட்டிங் மோஷன் சொல்லுவாங்க. ஓகே, ரெசிப்ரோகேட்டிங் மோஷன் சொல்லி சொல்லுவாங்க, மறந்துடாதீங்க, ரெசிப்ரோகேட்டிங் மோஷன். ஓகே, சரிதானே? நேர்கோட்டு இயக்கம் அல்லது கோட்டு இயக்கம். இந்த கோட்டு இயக்கத்தை கோண இயக்கமாக மாற்றுதல்னு கொடுத்துருக்கு. இப்ப நல்லா சொல்லு, யாரு கோட்டு இயக்கத்தை கோண இயக்கமா மாத்துறாரு? அதாவது இந்த முசலம் இருக்கு தானே, இந்த முசலம் எப்படி அசைய போகுது? உருளைக்குள்ள எப்படி அசைய போகுது? மேலும் கீழுமா. எஸ், இதைத்தான் நாங்க என்ன இயக்கம்னு சொல்லுவோம்? நேர்கோட்டு இயக்கம். நேர்கோட்டு இயக்கம். எஸ், நேர்கோட்டு இயக்கம். இந்த நேர்கோட்டு இயக்கம் மூலமா உற்பத்தி செய்யற வலு அல்லது விசைன்றது பொறிமுறை விசை. அந்த பொறிமுறை விசைய சுழற்சி விசையா மாத்துறது யாரு? சுழற்சி தண்டு. இப்ப சொல்லு, நேர்கோட்டு இயக்கத்தை கோண இயக்கமா மாற்றுறது யாரு? சுழற்சி தண்டு. ஓகே, அதை மறந்துடாது. இப்ப சுழற்சி தண்டிட வேலை 2 விதமா கேட்கலாம். ஒண்ணு, முசலத்திலிருந்து கடத்தப்படுகின்ற வலுவை சுழற்சி பொறிமுறை சக்தியா மாத்துறது, அல்லது நேர்கோட்டு இயக்கத்தை என்ன இயக்கமா மாத்துறது? கோண இயக்கமாக. கோண இயக்கமாக மாத்துறது. இது மறந்துடாது என்னைக்குமே. ஓகே, அடுத்து உனக்கு தெரியும், சாதாரணமா இந்த இருக்கு கொடுத்துருக்கு பாரு, ஒரு என்ஜின்ல என்ன நடக்கும்னு சொல்லி. ஒரு என்ஜின்ல என்ன நடக்கும்? எரிபொருளானது தகனிக்க செய்யப்படும். அந்த எரிபொருள் தகனிக்க செய்யும் போது அந்த எரிபொருள் உள்ள ரசாயன சக்தி என்னவா மாற்றப்படுது? பொறிமுறை சக்தியா மாற்றப்படுதுன்னு எழுதியிருக்காங்க. ஆனா உண்மை என்ன செய்யப்படும்? தகனம் செய்யும் போது ரசாயன சக்தி
ஃபர்ஸ்டா என்னவா மாற்றப்படும்? வெப்ப சக்தியாக அந்த வெப்ப சக்தி தான் அதுக்கப்புறம் என்னவா மாற்றப்படும்? பொறிமுறை சக்தியாக. எஸ், பொறிமுறை சக்தியா மாற்றப்படும். சரி சரி, இதுல முதலாவது இந்த இந்த பகுதிகளை கொடுத்துருக்கு. உனக்கு இதுல தெரிஞ்சிருக்கணும் என்னதுன்னு கேட்டா, ஓகே நல்லா கவனிச்சுக்கோ. இதுல பகுதிகளை பாரு. இதுல இதுதான் எங்கட முசலம். ஓகே, இதுதான் என்னது? முசலம். முசலத்துல பத்தியா இருந்த இந்த கோல் முசலத்தையும் இதுக்கு பேர் என்னது? இந்த தண்டுக்கு பேர் என்னது? சுழற்சி தண்டு. ஓகே, சுழற்சி தண்டு. இந்த சுழற்சி தண்டிட பத்தியா இருந்தா மறந்துடா, திருப்பி சொல்றேன். இந்த சுழற்சி தண்டையும் முசலத்தையும் இணைக்கிற தொழில் செய்யறது யாரு? கனெக்டிங் ரோட். கனெக்டிங் ரோட். இணைக்கும் தொழில். ஓகே, எஸ், மறந்துடாது. ஓகே, இதுல உனக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த வாழ்வுகளை கட்டுப்படுத்துற தொழிலை யாரு செய்யறது? யாரு இந்த இருக்காரு? வாழ்வுகளை கட்டுப்படுத்துறது, திறத்தலையும் மூடுதலையும் கட்டுப்படுத்துற தொழில் யார் செய்யறா? கேம்ஷாஃப்ட். கேம் ஷெஃப்ட். கேம் ஷெஃப்ட மறுபெயர், தமிழ் பேர்? இயக்க வழங்கி தண்டு. எஸ், அப்ப இதை பத்தி தான் நாங்க பார்க்க போறோம். பட்கொம்பு தண்டு அல்லது இயக்க வழங்கி தண்டு. சரி, இங்க பாரு. ஒரு உருளைக்குள்ள இப்படிதான் அசைய போகுது. உங்களுக்கு பாரு, இதுல ஒரு உருளையில என்ன நடக்குதுன்னா, நல்லா கவனிச்சுக்கோ. ஒரு உருளையில என்ன நடக்குதுன்னு சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. ஒரு உருளையினுள் ஆடுதண்டு மேல் செல்லும் போது மேல் நிறை மையம், அதாவது டாப் டெட் சென்டர், மேல்நிலை இறந்த மையம்னு சொல்லலாம் அல்லது மேல் நிறை மையம்னு கூட சொல்லலாம். டாப் டெட் சென்டர், கீழ் நிறை மையம் என்றது ரெண்டு விஷயம் இருக்கு. அப்ப உனக்கு தெரியணும், ஒரு முசலம் ஆக கூடிய புள்ளி வரைக்கும் போகுது தெரியுமா? இதை தான் நாங்க என்ன சொல்லுவோம்? மேல்நிலை இறந்த மையம். அந்த முசலம் கீழே வரும்போது ஆக குறைந்த புள்ளியை தான் நாங்க எப்படி சொல்லுவோம்? கீழ்நிலை இறந்த மையம். இதைத்தான் எப்படி சொல்லுவோம் நாங்க? எப்படி சொல்லுவோம்? ஒரு அடிப்புன்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு அடிப்புனா என்ன அர்த்தம்னா, ஒண்ணு முசலம் மேல்நிலையிலிருந்து கீழ்நிலைக்கு வரணும், இல்லைன்னா கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு வரணும். இதைதான் நாங்க ஒரு அடிப்புன்னு சொல்லி சொல்லுவோம். இது உனக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். சோ இதுல பாத்தியா இருந்துச்சுன்னா நல்லா கவனிச்சுக்கோ. இதுதான் என்னதுன்னு கேட்டா வாழ்வுகள். இதுதான் என்னது? வாழ்வுகள். சரியா? சரி, இது மறந்துடாதீங்க. இதுதான் என்னது? எங்கட உருளை உள்ளுக்குதான் எது அசைய போகுது? முசலம் அசைகிற போது உருவாக்கப்படுற சக்திய இங்க கீழே உள்ள இந்த தண்டுக்கு பேர் என்னது? என்ன தண்டு அது கீழே உள்ளது? சுழற்சி எஸ், சுழற்சி தண்டு. முசலத்திலிருந்து உருவாக்கப்படுற சக்தியை கடத்துறது யாரு சுழற்சி தண்டுக்கு? என்ன இணைப்பு தண்டு? தண்டு. இணைப்பு தண்டு அல்லது இன்னொரு பேர் என்னது? தொடுக்கும் தண்டு. தொடுக்கும் தண்டு அல்லது தொடுக்கும் கோல். ஓகே, இவ்வளவுதான் விஷயம். இது மெயினா தெரிஞ்சிருந்தா சரி. சரி, சோ இங்க பார்த்தாவே உனக்கு தெரியுது இதுல என்ன நடக்குது. எல்லாமே எல்லாம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல, தேவையான விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சா போதும். ஓகே, சரி. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஒழுங்கா கிளியரா விளங்கும். பாரு, இதுதான் முசலம், இதுதான் தொடுக்கும் தண்டு. இதுக்கு பேர் தான் என்னது? சுழற்சி தண்டு. இந்த சுழற்சி தண்டு இருக்குதானே, இந்த தண்டிட ஒரு முனையோட இணைக்கப்பட்டிருக்கிறது யாரு? இவர் பேர் என்னது? பரப்பு சில்லு. மறுபேர் என்ன? பரப்பு சில்லிட மறுபேர் என்னது? விசையால் சில்லு. விசையால் சில்லு. இவருடைய வேலை என்ன சொல்லி கொடுத்தேன்? சுழற்சி பொறிமுறை சக்திய களஞ்சியப்படுத்துற. அது மட்டும் இல்லாம இன்னொரு தொழிலை செய்யுது. என்ன செய்யுது? ஒரு வலு அடுப்பிலிருந்து அடுத்த வழி அடுப்பு வரையில எதை பேணி வருது? முறுக்கத்து. முறுக்கத்தை பேணி வருது. இது மறந்துடாது. ஓகேயா? ஏன்னா இந்த சுழற்சி தண்டு சுத்தும் போது முறுக்கத்தை பேணி வர்றது இவர் தான், பரப்பு சில்லு தான். இது மறந்துடாது இன்னைக்கு. ஓகே, சரி. இது எக்ஸாம் கேட்டா இதை தெரிஞ்சிருக்கணும் உனக்கு. ஓகே, சரி. இதுதான் என்ஜின் படம். எப்படி? இதுதான் என்ஜின் படம். இந்த என்ஜின்ல பாத்தியா இருந்தா ரெண்டு பகுதி இருக்கு. மேல உள்ளது உருளை தலைன்னு கொடுத்துருக்கேன். இதுதான் என்ன தலை? என்ஜின் தலை. எஸ். கீழே உள்ளது என்னது? என்ஜின். கீழே உள்ளது என்னது? மேல உள்ளது என்ஜின் ஹெட், கீழே உள்ளது என்ஜின் பிளாக். என்ஜின் பிளாக்ல தமிழ் பேர் என்னது? என்ஜின் உடல் அல்லது என்ஜின் குற்றின்னு கூட கொடுத்துருக்கான். அப்ப உனக்கு தெரியணும், என்ஜின் ஹெட்டுக்கும் என்ஜின் பிளாக்குக்கும் இடையில ஒரு பகுதி உண்டு இருக்கும். இந்த பகுதி 2023ஆம் ஆண்டு இதுல கேட்டிருந்தாங்க. ஓகே, 2023ஆம் ஆண்டு இதுல கேட்டிருந்தாங்க, அதாவது ஸ்பாட்ல கேட்டிருந்தாங்க. இந்த பகுதியை கொடுத்துட்டு இதுக்கு பேர் என்னதுன்னு கேட்டா, இந்த பகுதியை பார்த்துக்க, இந்த பகுதிக்கு பேர் என்னதுன்னு கேட்டீங்களா இருந்தா கேஸ்கெட்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, கேஸ்கெட். தமிழ்ல இணைப்பிருக்கின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? இணைப்பிருக்கி. இது எங்க இருக்கு தெரியுமா? இணைப்பிருக்கி என்பது என்ஜின் தலைக்கும் என்ஜின் உடலுக்கும் இடையில என்னவா தொழிற்படும் தெரியுமா?
ஒரு முத்திரையிடும் பொருளா தொழிற்படும். அது என்ன சார் முத்திரையிடும் பொருள் அப்படின்னா சீலரா தொழிற்படும். அதாவது என்ஜின் நல்லா கவனிச்சுக்கோ, என்ஜின் தலைக்கும் என்ஜின் உடலுக்கும் இடையில முத்திரையிடும் பொருளா தொழிற்படுறது யாருன்னா இந்த இணைப்பிரிக்கி தான். ஏன் தெரியுமா? இந்த இணைப்பிரிக்கிற வேலை என்னதுன்னு கேட்டீங்கன்னா, என்ஜின் தலையில இருந்து என்ஜின் உடல்ல இருந்து எக்ஸ்ட்ரா விஷயங்கள் பாத்தீங்களா இருந்தா, அதாவது அந்த வலி வலி இருக்கு தெரியுமா, அந்த வலியை சிறைப்படுத்தி வச்சுக்கொள்ளும். லீக்கேஜ் இருக்க கூடாது தானம்மா, விளங்குதா? நீ யோசிச்சு பாரு, இப்ப என்ஜின் ஹெட்டையும் என்ஜின் ஹெட் என்ஜின் தலையையும் என்ஜின் உடலையும் நாங்க பொருத்தும் போது இடையில சீலர் இருக்கணும். சீலர்னா என்ன? முத்திரையிடும் பொருளா இருக்கணும். ஏன் அப்படின்னா என்ஜின் உள்ளுக்கு வார வலியா இருக்கட்டும், எரிபொருளா இருக்கட்டும், என்னது இந்த கெஸ்கெட் இல்லாட்டி என்னவாக சான்சஸ் இருக்கு? கெஸ்கெட் இல்லாட்டி லீக் ஆக சான்சஸ் இருக்கு. அப்ப இந்த இணைப்பிரிக்கிற தொழில் என்னதுன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு தொழில் கேட்டு வந்துச்சு 2023ஆம் ஆண்டு ஸ்பாட்ல, விளங்குதா? என்ஜின் தலைக்கும் என்ஜின் உடலுக்கும் இடையே தொழிற்பட்டு என்னவா தொழிற்படுது? ஒரு முத்திரையிடும் பொருளா தொழிற்படுது. அப்படின்னா எதை தவிர்க்குது? அது முத்திரையிடும் பொருள்னா சீல், முத்திரையிடும்னா சீல். ஒரு சீலரா தொழிற்பட்டு என்னத்தை தடுக்குது? அது கேஸ் லீக்கேஜ் மற்றும் ஃபியூவல் லீக்கேஜை தடுக்குது, விளங்குதா? சோ இதை மறந்துடாதீங்க. இன்னைக்கு இந்த இருக்கு, இங்க பாரு என்ன கொடுத்துருக்கு பாரு இந்த இடத்துல. என்ஜின் குற்றியுடன் என்ஜின் தலை பொருந்தும் மேற்பரப்புகள் நன்கு இறுக்கமாக இணைவதற்காக என்ன பயன்படுத்தப்படும்? இணைப்பிரிக்கி. இந்த இணைப்பிரிக்கி மூலம் என்ன செய்யப்படுது? வலியும் மசகெண்ணையும் கசிவது என்ன செய்யுது? வலியும் மசகெண்ணையும் கசிவது என்ன செய்யப்படுது? தடுக்கப்படுதுன்னா இது என்னவா தொழிற்படுது? என்ஜின் குற்றிக்கும் என்ஜின் உடலுக்கும் என்ஜின் தலைக்கும் இடையில என்னவா தொழிற்படுது? இது முத்திரையிடும் பொருளாக தொழிற்பாடுபடுது. ஓகே, அதை மறந்துடாது. ஓகே, இங்க பாரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. இங்க பாரு சுழற்சி தண்டிட வேலை என்ன கொடுத்துருக்கான் பாரு. கோட்டு இயக்கத்தை கோண இயக்கமாக மாற்றும். பரப்பு சில்லிட தொழில் என்ன கொடுத்துருக்கான் பாரு. ஒரு வலு அடிப்பிலிருந்து அடுத்த வலு அடிப்பு வரையில் முறுக்கத்தை நான் சொன்னேன். இணைப்பு கோல்ட தொழில் என்னது? ஆடு தண்டின் வலுவை சுழற்சி தண்டுக்கு வழங்குறது. ஆடு தண்டிட வேலை என்னது? உருளையில் உள்ள எரிபொருள் வழிக்கலவையை மற்றும் வழியை மாத்திரம் நெருக்குதல் தொழில சேருது. இங்க பாரு உருளையிட தொழில் நான் சொன்னது அப்படியே இருக்கு பாரு. நெருக்குவதோடு நெருக்குவதற்கான இடத்தை தகனத்துக்கான இடத்தை அளக்கிறது யாரு? இடத்தை கொடுக்கறது யாரு? உருளை. அடுத்தது வாழ்வு தொகுதி. வாழ்வு தொகுதினா வாழ்வுகளோட வேலை என்னது? உள்ளே வாயு எரிபொருள் கலவையை உள்ளுக்கு எடுக்கிறதும் எரிச்ச வாயு என்ன செய்யறது? வெளியேற்றுறது. என்ஜின் தலையிட வேலை என்ன சொல்லி கொடுத்தது? இங்க பாரு வாழ்வு தொகுதியை என்ன செய்ய உதவுது? வாழ்வு தொகுதி என்ன செய்ய உதவுது? தாப்பிக்க உதவுது. ஓகே சரி, இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப பாத்தியா, நாங்க பார்த்த கேள்விகள் தான் வருது இதுல. ஓகே, உனக்கு புரியுதா? அப்ப நான் சொல்றது உனக்கு கிளியரா புரியுதா? கிளியரா புரியுதா உனக்கு? சரி, ஓகே. இப்ப உனக்கு நான் சொல்லித்தர போறது ஈரடிப்பு நாலடிப்பை பத்தி சொல்லித்தர போறேன். ஈரடிப்பு என்ஜின் நாலடிப்பு என்ஜினை பத்தி சொல்லித்தர போறேன். சரிதானே? ஈரடிப்பு என்ஜின் நாலடிப்பு என்ஜினை பத்தி சொல்லித்தர போறேன். சரி, இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னதுன்னு கேட்டியா இருந்தாமா, ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். நான் சொல்றது மட்டும் ஞாபகம் வச்சு. முதலாவது 2 ஸ்ட்ரோக் என்ஜின். 2 ஸ்ட்ரோக்னா என்ன அர்த்தம்? ஈரடிப்பு என்ஜின் சொல்லி கொடுத்தேன். அடுத்து என்னது? 4 ஸ்ட்ரோக் நாலடிப்பு என்ஜின். சரி, இந்த 2 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2 ஸ்ட்ரோக்ல நடக்கிற ரெண்டு ஸ்ட்ரோக்கும் என்னதுன்னா அப் ஸ்ட்ரோக் டவுன் ஸ்ட்ரோக். ஓகே, அப் ஸ்ட்ரோக் அண்ட் டவுன் ஸ்ட்ரோக் அப்படி நான் சொல்லுவோம். நாங்க என்னதுன்னு கேட்டீங்கன்னா மேலடிப்பு கீழடிப்பு. விளங்குதா? 2 ஸ்ட்ரோக்ல நடக்கிற ரெண்டு விஷயம் என்னது? ஒன்னு மேலடிப்பு, இன்னொன்னு கீழடிப்பு. கீழடிப்பு. 4 ஸ்ட்ரோக்ல நடக்கிறது பாத்தீங்கன்னா நாங்க ஐசிபின்னு சொல்லுவேன். நான் ஷார்ட்டா சொல்றது ஐசிபி. அதான் ஐசிபினா ஐ ஃபார் இன்டேக். ஓகே, இன்டேக் அதாவது உள்ளிழுத்தல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. உள்ளிழுத்தல் அல்லது உறிஞ்சல் அடிப்புன்னு கூட சொல்லுவாங்க. அப்ப முதலாவது அடிப்பு என்னது? 4 ஸ்ட்ரோக்ல முதலாவது அடிப்பு என்னது? உறிஞ்சல் அடிப்பு அல்லது உள்ளிழுத்தல் அடிப்புன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? உறிஞ்சல் அடிப்பு அல்லது உள்ளிழுத்தல் அடிப்பு. அடுத்த அடிப்பு என்னதுன்னு கேட்டா நெருக்கல் அடிப்பு. ஓகே, நெருக்கல் அடிப்புன்னு கூட சொல்லுவாங்க. நெருக்கல் அடிப்பு.
விளங்குதா? நெருக்கல் அடிப்புன்னு சொல்லுவாங்க. நெருக்கல் அடிப்பு அல்லது இன்னொரு அடிப்பு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன அடிப்பு? அமுக்க அடிப்பு. அமுக்க அடிப்பு. அடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா பவர் ஸ்ட்ரோக். பவர் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. பவர். பவர்னா வலு அடிப்புன்னு சொல்லுவோம். அல்லது இன்னொரு அடிப்பு, வலு அடிப்புக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னது? சக்தி அடிப்பு. சக்தி அடிப்பு. அடுத்த என்பது என்னதுன்னா வெளியேற்றல் அடிப்பு அல்லது வெளித்தள்ளல் அடிப்பு. இந்த 4 அடிப்பு தான் எதுல இருக்கு? நாலடிப்பு இன்ஜின்ல இருக்கு. அப்ப நாலடிப்பு இன்ஜின் உள்ளது இங்கிலீஷ்ல எழுதுறேன் பாரு. இன்டேக் ஸ்ட்ரோக். ஓகே, இன்டேக் ஸ்ட்ரோக் அல்லது சக்ஷன் ஸ்ட்ரோக், ரெண்டும் ஒண்ணுதான். சக்ஷன்னா உறிஞ்சல் அடிப்பு, இன்டேக்னா உள்ளிழுத்தல் அடிப்பு. அடுத்தது கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக், நெருக்கல் அடிப்பு அல்லது அமுக்க அடிப்பு. அடுத்தது பவர் ஸ்ட்ரோக், வலு அடிப்பு அல்லது சக்தி அடிப்பு. வலு அடிப்புன்னு தான் சொல்றது. அடுத்தது எக்ஸோஸ்ட்ரோக். எக்ஸாஸ்ட்னா என்ன அர்த்தம்? வெளியேற்றல் அடிப்பு. ஓகே, இதை மறந்துடா. அதனால தான் நான் அதை ICPE அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்கேன். ஃபோர் ஸ்ட்ரோக். ஓகே, ஸோ 2 ஸ்ட்ரோக்ல பார்த்தீங்கன்னா இருந்தா மேலடிப்பு கீழடிப்பு இந்த மாதிரி 2 அடிப்பு தான். 4 ஸ்ட்ரோக்ல பார்த்தீங்கன்னா 4 அடிப்பு. உள்ளிழுத்தல் அடிப்பு அல்லது உறிஞ்சல் அடிப்பு சொல்லுவாங்க. அடுத்து நெருக்கல் அடிப்பு, வலு அடிப்பு, வெளியேற்றல் அடிப்பு. இது மறந்துடாது இன்னைக்கு. இது கிளியரா உனக்கு? இது கிளியராடாமா உனக்கு? எஸ். ஓகே, இது Okay. மறந்துடாது. இன்னைக்குமே திருப்பி சொல்றது மறந்துடாது. ஓகே, இப்போ இந்த 4 விஷயத்தை பத்தி தான் நாங்க என்ன செய்ய போறோம், கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க போறோம். சரிதானே? சரி, உனக்கு தெரியணும் என்ன விஷயம்னா, என்ஜின்ல பயன்படுத்துற எரிபொருள் அடிப்படையில் அதை எவ்வாறு வகைப்படுத்துறாங்க? தீப்பொறி எரிபொருள் என்ஜின், நெருக்கல் எரிபொருள் என்ஜின். எரிக்கட்டு. நான் கேட்ட கேள்வி எரிபொருள் தகன செயல்முறைன்னு கேட்டனா எரிபொருள்னு கேட்டனா? டீசல். பெட்ரோல் Petrol. என்ஜின். Petrol. எஸ், பெட்ரோல் என்ஜின், டீசல் என்ஜின். சரியா? எரிபொருள் தகன செயல்முறைன்னு கேட்டாதான் நீ என்ன எழுதணும்? தீப்பொறி எரிபொருள் என்ஜின், நெருக்கல் எரிபொருள் என்ஜின். உனக்கு தெரியும் தீப்பொறி எரிபொருள் என்ஜின் சொல்றது எந்த என்ஜின்? பெட்ரோல் என்ஜின். Petrol engine. நெருக்கல் எரிபொருள் என்ஜின் சொல்றது எந்த என்ஜின்? டீசல் Diesel என்ஜின். engine. எஸ், இது மறந்துடாது. பெட்ரோல் என்ஜின்ல காணப்படுற தனித்துவமான பகுதிகள் என்னது? டீசல் என்ஜின்ல இல்லாத பகுதி? Carburetor. கார்பரேட்டர். அடுத்தது தீப்பொறி கார்பரேட்டர். அடுத்தது தீப்பொறி செருகி, தீப்பொறி ஸ்பார்க் பிளக். அதே மாதிரி பெட்ரோல் என்ஜின்ல இல்லாத ஒண்ணு டீசல் என்ஜின்ல இருக்கு. அது என்னது? இன்ஜெக்டர் நோசல்ஸ். இன்ஜெக்டர் நோசில். ஓகே, சரி, இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா சரி உனக்கு. ஓகே, அது மெயினா இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். ஓகே, சரி. இப்ப நல்லா கவனிச்சுக்கோ. 2 ஸ்ட்ரோக் இன்ஜின், 4 ஸ்ட்ரோக் இன்ஜினை பத்தி நான் சொல்லித்தரேன், கவனி. முதலாவது ஈரடிப்பு என்ஜின், 4 அடிப்பு என்ஜின் இருக்கு தானே? உனக்கு தெரியும் ஈரடிப்பு என்ஜின்லயும் பெட்ரோல் என்ஜின், டீசல் என்ஜின் இருக்கு. 4 அடிப்பு என்ஜின்ல என்ன இருக்கு? பெட்ரோல் என்ஜின், டீசல் என்ஜின் இருக்கு. இப்போ உனக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். ஈரடிப்பு பெட்ரோல் என்ஜினில் காணப்படுகின்ற தனித்துவமான பகுதி யாது அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன பகுதி தனித்துவமான பகுதி ஈரடிப்பு பெட்ரோல் என்ஜின்? என்னது? சொல்லு சொல்லு. இல்ல, நான் கேட்ட கேள்வி, நான் கேட்கறது கேள்வி நல்லா கவனிச்சு. செருகி. எஸ், அதாவது நான் கேட்கிற கேள்வியை நல்லா கவனிச்சுக்கோ. நான் கேட்டது ஈரடிப்பு பெட்ரோல் என்ஜின்ல, பெட்ரோல் என்ஜின்ல உள்ள தனித்துவமான பகுதியை கேட்கிறேன். ஸ்பார்க் பிளக். ஓகே, சரி, மறந்துடாது. ஸ்பார்க் பிளக் பெட்ரோல் என்ஜின். டீசல் என்ஜினா இருந்தா ஸ்பார்க் பிளக் இருக்குமா? இல்ல. ஸ்பார்க் பிளக் பதிலா என்ன இருக்கும்? இன்ஜெக்டர் நோசல். ஓகே, சரி, இப்ப நல்லா கவனிச்சுக்கோ. இப்ப நீ சொல்லு. இப்ப நான் இந்த படத்துல காட்டுறேன், இங்க ஃபியூவல் இன்ஜெக்டர்னு ஒண்ணு கொடுத்துருக்கு. இப்ப சொல்லு, இது பெட்ரோல் என்ஜினா டீசல் என்ஜினா? டீசல் என்ஜின். டீசல் என்ஜின். காரணம் என்னன்னா, இது ஃபியூவல் இன்ஜெக்டர் கொடுத்துருக்கீங்க, உட்பாய்ச்சி பீச்சு முனை கொடுத்துருக்கு. உட்பாய்ச்சி பீச்சு முனை கொடுத்தா அது கட்டாயம் என்ன என்ஜின்? டீசல் என்ஜின். இப்ப கேட்கிறேன்னு தெரியுமா, இது 4 அடிப்பா 2 அடிப்பா? எப்படி கண்டுபிடிப்பா? எப்படி கண்டுபிடிப்போம்? சிம்பிள் விஷயம். சரியா? வால்வுகள். ஓகே, வால்வுகள். வால்வுகள் இருந்தாவே அது எந்த அடிப்பு இன்ஜினா இருக்கும்? வால்வுகள் இருந்தா 4 அடிப்பு. ஃபர்ஸ்ட் மறந்துடாது. வால்வுகள் இருந்தா அது எந்த அடிப்பு இன்ஜினா இருக்குமா?
சொல்லுங்கடாடா, Post நல்லா office. பிள்ளைங்க தானே? நாலடிப்பு. நாலடிப்பு இன்ஜினா இருக்கும். அதே ஈரடிப்பு என்ஜின்னா வால்வுகள் இருக்காது. வால்வுகளுக்கு பதிலா என்ன எடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா துளைகள் தான் இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப நான் உனக்கு இங்க காட்டினது பாத்தீங்கன்னா இங்க ஏதாவது வால்வுகள் இருக்க மாதிரி உனக்கு இருக்கா? இல்ல. இல்ல. இங்க வால்வுகளுக்கு பதிலாக என்ன இருக்கு? 3 விதமான துளைகள் இருக்கு. ஓகே, 3 விதமான துளைகள் இருக்கு. ஒன்னு உள்ளீட்டு துளை, இன்னொன்னு வெளியீட்டு துளை, இன்னொன்னு பரிமாற்று துளை. இங்க பாரு, உள்ளீட்டு துளை இந்த இருக்கு இன்டேக் போர்ட்ஸ், வெளியீட்டு துளை இருக்கு பாரு எக்ஸாஸ்ட் போர்ட், இங்க பாரு டிரான்ஸ்ஃபர் போர்ட்னு ஒன்று இருக்கு தெரியுமா இந்த பகுதி. அப்ப 3 வகையான துளை இருக்கு. சொல்லப்ப என்னென்ன துளை இருக்கு? ஒன்னு இன்டேக் போர்ட், இன்னொன்னு எக்ஸாஸ்ட் போர்ட், இன்னொன்னு டிரான்ஸ்ஃபர் போர்ட். தமிழ்ல உள்ளீட்டு துளை, வெளியேற்று துளை, அடுத்து என்னது? பரிமாற்று துளை. சில நேரம் இதை வாயில்னு கூட சொல்லுவாங்க. உள்ளீட்டு வாயில், வெளியீட்டு வாயில், பரிமாற்று வாயில்னு கூட சொல்லுவாங்க. அப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கணும், 2 ஸ்ட்ரோக் என்ஜின்ல வால்வுகள் இருக்குமா? அது பெட்ரோலோ டீசலோ? வால்வுகள் இருக்குமா? இல்ல. எதுல வால்வுகள் இருக்கும்? 4 ஸ்ட்ரோக் என்ஜின். Post 2 office. ஸ்ட்ரோக் என்ஜின்ல வால்வுகள் இருக்காதுன்னு சொன்னேன். அப்ப வால்வுகள் இருக்காட்டி வால்வுகளுக்கு பதிலாக என்ன இருக்கும் இங்க? துளைகள் அல்லது வாயில்கள். துளைகள் அல்லது துளைகள் அல்லது வாயில்கள். துளைகள்ல என்னென்ன வகையான துளைகள் இருக்கு? உள்ளீட்டு துளை, வெளியீட்டு துளை, பரிமாற்று துளை. எஸ், இது ஒரு கேள்வியா வந்துச்சு பாஸ் பேப்பர்ல. செஞ்சுட்டு வருவோம் அதை. ஓகே, அப்ப செஞ்சுட்டு வந்தா உனக்கு விளங்கும். இப்ப நான் சொல்றது உனக்கு விளங்கி இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும். சரியா? 2022 நினைக்கிறேன். பாரு. ஓகே, இந்த கேள்வியை பார்ப்போம். ஓகே, இப்ப சொல்லு எனக்கு. இந்த கேள்வியை பாரு. சிம்பிளான கேள்வி, நான் சொல்லி கொடுத்ததை மட்டும் வச்சுட்டு செய்யலாம் அதுல. ஓகே, சரி. இதுல நல்லா கவனிச்சுக்கோ. அவங்க கொடுத்த கேள்வி ஒழுங்கா பார்க்கணுண்டாமா? சரியா? கேட்டது பாரு. கொடுத்த கேள்வி, கீழே தரப்பட்டுள்ள ஈரடிப்பு பெட்ரோல் என்ஜின். உனக்கு தெரியும் ஈரடிப்பு பெட்ரோல் என்ஜின்னா அதுல என்ன இருக்காது? வால்வுகள் இருக்காது. வால்வுகள் வால்வுகள் இருக்காது. இருக்காது. வால்வுகள் இருக்காது. வால்வுகளுக்கு பதிலாக என்ன இருக்கும்? துளைகள். 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 சரி, இப்ப நல்லா கவனிச்சுக்கோ. இங்க கவனி நல்லா. இப்ப ஏ என்பது என்ன வாயிலா இருக்கும்னு நினைக்கிறேன்? நல்லா பார்த்துட்டு சொல்லு. பரிமாற்று. பரிமாற்று வாயில். பரிமாற்று வாயில். பரிமாற்று. எஸ், பரிமாற்று வாயில்னா பரிமாற்று துளை. பி என்பது என்னவா இருக்கும்? உள்ளீட்டு வாய். ஒழுங்கா யோசி. வெளியீட்டு வெளியீட்டு வாய். வெளியேறு. அதாவது தகுனிச்ச வாய் இப்படிதான் வெளியேறு. என்னைக்குமே துளைகள்ல மேல உள்ள துளைகள், இன்ஜின் அந்த உருளையிலேயே மேல உள்ள துளை பாத்தீங்கன்னா வெளியீட்டு துளையா தான் இருக்கும். எக்ஸாஸ்ட் போட்டா இருக்கும். உள்ளுக்கு கீழே உள்ளதுதான் என்னது? என்ன போட்டா இருக்கும்? Yes. உள்ளீட்டு உண்மையா ஃபியூவல் அந்த இது எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, இப்ப நான் கேட்கறதுல இதுல உள்ளுக்கு வாரது என்னவா இருக்கும்? உள்ளுக்கு இந்த சீனூடாக வாரது என்னவா இருக்கும்? என்ன வரும்? என்ன வரும்? எரிபொருளும் வழியும் சேர்ந்த கலவை வரும். ஏன்னா இது ஒரு பெட்ரோல் இன்ஜின். வந்த கலவை இப்படியே சுழற்சி தண்டுக்கு வந்து இப்படியே சுழன்று எதன் வழியாக மேல போகும்? பரிமாற்று துளையூடாக. மேல போனோன்னு உனக்கு தெரியணும், இந்த இடத்துல ஒரு பகுதி கொடுத்துருக்கான் தானே, இது என்னவா இருக்க சான்சஸ் இருக்கு? மேல ஒரு பகுதி கொடுத்துருக்கான் தானே, இது என்னவா இருக்க சான்சஸ் இருக்கு? பெட்ரோல் இன்ஜின் சொல்லிட்டாங்க. அப்ப என்னவா இருக்கு? ஸ்பார்க் பிளக். வெரி குட், தீப்பொறி சரிக்கையா இருக்கும். இந்த இடத்துல டீசல் இன்ஜின் கொடுத்திருந்தா இந்த பகுதி என்னவா இருந்திருக்கும்? இன்ஜெக்டர் நோசல். இன்ஜெக்டர் நோசலா இருக்கும். ஓகே, இப்ப விளங்குதா உனக்கு இதுல? அவ கேட்ட கேள்வி ஒழுங்கா பாரு. உள்ளெடுப்பு வாயில் முதல்ல. உள்ளெடுப்பு வாயில் எது? சி. வெளியகற்று வாயில் எது? பி. பரிமாற்று இது எவ்வளவு? என்னது? ஏ. A. சிபிஏ தான் விட. அதுக்கு 34க்கு 5வது ஆன்சர் பாரு. செக் பண்ணி பாரு 34க்கு 5வது ஆன்சர் ஆன. எத்தனை ஆன்சர் கொடுத்துருக்கு? எடுத்து பாரு. 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் 5வது தானே கொடுத்துருக்கு. அப்ப சரிதானே? இப்ப நம்ம யோசிச்சது இப்ப விளங்கிச்சா உனக்கு? விளங்கிச்சாடாமா? பிள்ளைங்க. ஓகே, இத நான் அவன் கொடுக்கவே தேவையில்லை. சில நேரம் இதை கொடுத்துட்டு இவன் கேட்கலாங்க,
இது ஈரடிப்பு என்ஜினா நாலடிப்பு என்ஜினான்னு கேட்டேன்னா நீ சொல்லணும் இது என்ன என்ஜின், ஈரடிப்பு என்ஜின். எதனால இது ஈரடிப்பு என்ஜின் சொல்றேன்னா இங்கு வால்வுகள் இல்லை, வால்வுகளுக்கு பதிலாக என்ன பயன்படுத்தப்படுது, துளைகள் காணப்படுகின்றது. என்னென்ன துளைகள் காணப்படுது, உள்ளீட்டு துளை, வெளியீட்டு துளை, பரிமாற்று துளை. இது மறந்துடக்கூடாது. இப்ப இதை கேட்பா இது பெட்ரோல் இன்ஜினா டீசல் இன்ஜினான்னு கேட்கலாம். உனக்கு தெரியும் பெட்ரோல் இன்ஜின்னா இந்த இடத்துல தீப்பொறி செருகி இருக்கு, டீசல் இன்ஜின்னா இந்த இடத்துல என்ன இருக்கும், உட்பாச்சு. பீச்சு முனை. ஓகே, இப்ப கிளியரா உனக்கு இது கிளியராடாமா? ஆம் சார். ஓகே, ஸோ இது மறந்துடாது. அப்ப இது ஈஸியான விஷயங்கள் பாத்தியா, இப்படித்தான் உனக்கு வரும். சரி, ஓகே. என்ன மாதிரி ஒவ்வொரு குழம்புதான் என்ன மாதிரி, ஓகே இருக்கா? ஓகே தான் சார். சரி, ஓகே. ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. அப்போ இந்த ஒவ்வொரு பாகங்களையும் பற்றி பார்த்துட்டு அடுத்த கிளாஸில் நாங்கள் ஈரடிப்பு நாலடிப்பை பார்ப்போம். இந்த கிளாஸ் சொல்லி கொடுக்கலாம்னா, இந்த கிளாஸ் நான் சொல்லி கொடுத்தனா இருந்தால் உனக்கு உண்மையாகவே நீ இப்போ இந்த இடத்துல நிறைய வேர்ட்ஸை பார்த்துட்டு தானே, இப்போ அதனால பற்றியா இருந்தால் உனக்கு குழம்பிடும். அதனால நான் இன்னைக்கு ஈரடிப்பு நாலடிப்பை சொல்லி கொடுக்கல, ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் ஓரளவு ஈரடிப்புனா என்ன நாலடிப்புனா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. சரி, இப்போ ஒவ்வொரு பாகங்களை பற்றியும் பார்த்துட்டு நீ கிளாஸை முடிக்கிறேன். முதலாவது பிஸ்டன். பிஸ்டன்றது என்னது, முசலம் என்பது சிலிண்டரினுள் முத்திரை போல் தொழிற்படுவதுடன் தகனச் செயற்பாட்டுக்கு உதவும். ஸோ கீவேர்டு எது, தகனச் செயற்பாடு. முசலத்தின வேலை என்னது, தகனச் செயற்பாட்டுக்கு துணையாது. இப்ப நான் சொல்றேன், ஒரு முசலமானது எரிபொருளையும் வளியும் சேர்ந்த கலவையை நெருக்குதா இருந்தா அது என்ன இன்ஜினா இருக்கும், பெட்ரோல் இன்ஜின். வளிய மட்டும் நெருக்குதா இருந்துச்சுன்னா டீசல் இன்ஜின். அப்ப எரிபொருளின் தகனத்தின் போது என்ன உருவாக்கப்படும், ஒரு அமுக்கத்தை உருவாக்கும். அந்த அமுக்கத்தை தாங்கிக் கொள்ளக்கூடியதாகத்தான் இந்த உருளை எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கு. உருளையா இருக்கட்டும், முசலமா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த அமுக்கத்தை தாங்கக்கூடியது. இந்த முசலத்தை இயங்கும் போது சரியா முசல வளையங்கள் பொருத்தப்படும். உனக்கு தெரியும் 2 விதமான முசல வளையங்கள் இருக்கு. என்னென்ன முசல வளையம், நெருக்கல் வளையம், எண்ணெய் வளையம். எண்ணெய் வளையம். நெருக்கல் வளையம் எத்தனை இருக்கும், எண்ணெய் வளையம் எத்தனை இருக்கும், நெருக்கல் நெருக்கல் வளையம் ரெண்டு இருக்கும், வெண்டிக்கு எண்ணெய் எண்ணெய் வளையம் ஒன்று வளையம் இருக்கும். உண்டிக்கு ஒன்று இருக்கு. உனக்கு தெரிஞ்சிருக்கணும், அவங்க சொல்றாங்க என்னன்னா முசல வளையங்களை பொறுத்துறதுக்கு அந்த முசலத்துல சால்கள் இருக்குன்னு சொல்றாங்க. சால்கள்னா இந்த மாதிரி இடைவெளி, இங்க பாரு இந்த மாதிரி இடைவெளி இருக்கும், இதுதான் சால்கள். முசலத்துல வளையங்களை பொறுத்துறதுக்கு என்ன இருக்கும், இந்த மாதிரி சால்கள் இருக்கும். இது மறந்துடாது. சரி, இப்போ உனக்கு அந்த வளையங்கள்ட போட்டோவை காட்டுறேன் பாரு. வளையங்கள்ட போட்டோவையும் சேர்த்து காட்டுறேன் பாரு. ஓகே, சரி சரி கவனிச்சுக்கோ. இதுல எப்படி சார் இந்த கம்ப்ரெஷன் ரிங் ஆயில் ரிங்கை நாங்க கண்டுபிடிக்கிறது, கவனிச்சுக்கோ. இப்ப பார்த்தா உனக்கு விளங்கும். கம்ப்ரெஷன் ரிங் நாடாமா இந்த மாதிரி இந்த பிளேனா இருக்கும், விளங்குதா, பிளேனா இருக்கும் கம்ப்ரெஷன் ரிங். சரியா, ஆயில் ரிங் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி உள்ளுக்கு இந்த மாதிரி அந்த ஜிக்ஸாக் ஷேப் ஒன்று இருக்கும். ஓகேயா, சார் ஸ்கிரீன் ஷேர் ஆகுது. ஓகே இருங்க. ஓகே, ஸோ இதில் பாரு, இதில் பார்த்தா உனக்கு விளங்கும். ஓகேயா, இதில் பார்த்தா விளங்கும் நல்லா. ஓகே, இங்கே வாங்கிச்சு. ஸோ இதில் பார்த்தியா இருந்தா இதில் எது கம்ப்ரெஷன் ரிங் எது ஆயில் ரிங்னா, ஆயில் ரிங்ன்றதுமா மெல்லிசா இருக்கும். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோ, மெல்லிசா இருக்கும். எப்படி இருக்கும், பிளேனா இருக்கும், எந்த வித கரடு முரடாகவும் இருக்காது. ஆனா எது கம்ப்ரெஷன் ரிங். ஓகே, அப்போ உதாரணத்துக்கு ஒரு முசலத்துல முதல் 3 ரிங் இருக்குன்னா அந்த முதல் 3 ரிங்ல முதல் 2 ரிங்கும் என்ன ரிங், கம்ப்ரெஷன் ரிங். கடைசி ரிங் தான் ஆயில் ரிங். இந்த ஆயில் ரிங்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கரடு முரடா இருக்கும். கரடு முரடன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக் வடிவில் இருக்கு. இதை இன்னும் நல்லா தெளிவா நீ பார்க்கணுமா இருந்தா இந்த இதுல பார்க்கலாம். இங்க பாரு, இங்க பாரு, விளங்குதா, ஆயில் ஸ்கிரேப்பர் ரிங்னு சொல்லி கொடுத்துருக்கு, இந்த மாதிரி இருக்கும். விளங்குதா, அப்ப அதை வச்சுதான் கண்டுபிடிக்கலாம் இது ஆயில் ரிங்கா இல்லாட்டி கம்ப்ரெஷன் ரிங்கான்னு கண்டுபிடிங்க. இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த இருக்கு. ஸோ இதுல எது இப்ப ஆயில் ரிங்னு சொல்லு. இப்ப இந்த முதலாவது உள்ளதா, ரெண்டாவதா, மூணாவதா? முதலாவது. முதலாவது இதுதான் ஆயில் ரிங். இது தெரிஞ்சு வச்சுக்கோ, சரிதானே? ஓகே, இது மறந்துடாது. இது எக்ஸாமுக்கு கேட்டால் இது தெரிஞ்சிருக்கணும் உனக்கு, சரிதானே?
ஓகே. ஸோ இப்போ இதை சொல்லு இப்போ. சரியா? ஓகே. ஸோ இதை மறந்துடாத, இந்த மாதிரி தான் வரும். ஓகே. ஸோ வரும்போது திருப்பி சொல்கிறேன், தயவு செஞ்சு சொல்கிறேன், மறந்துடாத. கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும் உனக்கு. சரிதானே? எது ஆயில் ரிங் எது கம்ப்ரெஷன் ரிங்னு தெரிஞ்சிருக்கணும். சரிதானே? ஸோ கம்ப்ரெஷன் ரிங்னா இந்த மாதிரி ஃப்ளட்டாக இருக்கும். ஆயில் ரிங்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடைவெளி இருக்கும், சின்ன சின்ன இடைவெளி இருக்கும் ஆயில் ரிங்கில். ஓகே, மறந்துடாது, சின்ன சின்ன இடைவெளி இருக்கும். இடைவெளி இருந்தாவே அது ஆயில் ரிங் தான். மறந்துடாத, எக்ஸாம் கேட்டால் எழுத தெரிஞ்சிருக்கணும். சரி, அப்போ முசலம் பற்றி ஓகே தானே உனக்கு? கிளியர் தானே? இப்போ முசலம்னா என்னது? தகன செயல்முறைக்கு துணையாது. சரியா? அந்த முசலம் எதுக்குள்ள அசைய போது? உருளைக்குள்ள அசையும் போது இந்த முசலம் என்ன செய்யுது? எங்களோட எரிபொருள் கலவை, எரிபொருள் வளிக்கலவை அல்லது வளியை மாத்திரம் என்ன செய்யுது? நெருக்குது. நெருக்கும் மூலம் என்ன உருவாக்கப்படுது? ஒரு அமுக்கம். விளங்குதா? ஸோ அந்த டைம்ல என்ன உருவாக்கப்படும்? ஒரு தகனம் உருவாக்கப்பட்டு என்ன செய்யுது? அந்த தகன செயல்முறைக்கு இது என்ன செய்யுது? துணையாகுது முசலம். முசலத்தோட வேலை அதுதான். அடுத்தது என்ஜின் தலை. ஜஸ்ட் மினிட் வந்துருங்க. ஓகே, அடுத்தது என்ஜின் தலை. என்ஜின் தலை எடுத்துக்கிட்டா என்ஜின் தலை மூலமாக சிலிண்டரின் மேலந்தம் மூடப்பட்டிருக்கும். இதை ஒத்துக்கொள்றியா? சிலிண்டரின் மேலந்தம் மூடப்பட்டிருக்கும். அப்ப அந்த சிலிண்டர் எங்க இருக்கும்? சிலிண்டர் எங்க இருக்கும் கேக்குறேன். சிலிண்டரோட மேலந்தத்தை மூடுறது என்ஜின் தலை. இது அப்படியே அந்த என்ஜின் உடல்ல வரும். இப்ப நான் கேட்கறது சிலிண்டர் எங்க இருக்கும்? என்ஜின் தலைக்கு மேல் என்ஜின் என்ஜின் தலைக்கு மேல இருக்குமா? எங்கடி இருக்கும்? என்ஜின் உடல்ல இருக்கும்டி. விளங்குதா? என்ஜின் உடல்ல இருக்கும். விளங்குதா? சிலிண்டர் எங்க இருக்கு? என்ஜின் உடல்ல இருக்கும். என்ஜின் உடல்ல என்ன தொழிட்டான் பார்த்த? உருளைகள், பிரதான போதிகைகள், சுழற்சி தண்டு எல்லாம் தாங்கி நிக்கிற இடம் தான் யாரு? யாரு? என்ஜின் உடல். என்ஜின் உடலுக்கும் தலைக்கும் இடையில இருக்கிறது யாரு? கேஸ்கட். கேஸ்கெட், அதாவது இணைப்பிரிக்கின்னு சொல்லுவாங்க. இணைப்பிரிக்கிற வேலை என்னது? என்ஜின் தலைக்கும் என்ஜின் உடலுக்கும் இடையில் முத்திரையாக தொழிற்பட்டு வாயு மற்றும் எண்ணெய் கசிவை தடுத்து. வெரி குட். ஓகேயா? அப்ப என்ஜின் தலையிட வேலை என்னது? நெருக்கல், தகனம் ஆகியவற்றின் போது உருளையில் உள்ள வலியை சிறைப்படுத்தி வைப்பதற்கான இடத்தை வழங்குது. அதே சந்தர்ப்பத்துல வால்வுகளையும் என்ன செய்யுது? எது தாங்கி நிக்குது? வால்வுகளை எது தாங்கி நிக்குது? என்ஜின் தலை. வால்வுகளை கட்டுப்படுத்துறது யாரு? வால்வுகளை கட்டுப்படுத்துறது யாரு? இயக்க வழங்கித்தண்டு. இயக்க வழங்கி தண்டு அல்லது பட்கொம்பு தண்டு, கேம்ஷாஃப்ட். மறந்துடாத. ஓகே. அடுத்தது வால்வுகள். வால்வுகளோட தொழில் சொல்லி கொடுத்தனா இல்லையா உனக்கு? புதிய வலிவை சிலிண்டரினுள், சிலிண்டர்னு உங்க சொல்றது என்னன்னு தெரியுமா? உருளை. புதிய வலியை சிலிண்டரினுள் வழங்குவதற்கும் தகன விளைவுகளை வெளியே, தகன விளைவுனா என்ன அர்த்தம்? எரித்த வாயு அல்லது தகனிக்க செய்ய வாயுவை வெளியே அனுப்புவதற்கும் வால்வுகள் பயன்படுத்தப்படும். இந்த வால்வுகள் எதன் மூலமா இயக்கப்படும் கொடுத்திருக்கு? பட்கொம்பு தண்டு. கேம்ஷாஃப்ட். அதுல மறுபெயர் என்ன? கேம்ஷாஃப்ட் இயக்க வழங்கித்தண்டு. வெரி குட். அடுத்தது தொடுக்கும் கோல். இது ஏற்கனவே சொல்லி கொடுத்து. தொடுக்கும் கோலோட வேலை என்னது? முசலத்தின் சுழற்சி தண்டையை இணைத்து முசலத்திலிருந்து உருவாக்கப்படுற சக்தியை எதுக்கு கடத்துற தொழில் செய்யுது? சுழற்சி தண்டுக்கு, கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு. தொடுக்கும் கோலோட ஒடுங்கிய முனை எதோட இணைக்கப்படும்? அகன்ற முனை எதோட இணைக்கப்படும்? ஒடுங்கிய முனை வெரி குட். ஓகேயா? ஓகே, மறந்துடாதீங்க. ஓகே, சரி. இதுதான் பாத்தியா அந்த சுழற்சி தண்டு. உனக்கு தெரியும் சுழற்சி தண்டு. வெரி குட். இது ஓகே, மைக். ஓகே ராமா, மைக். ஓகே, சரி. இப்ப நாங்க பார்க்க போறது சுழற்சி தண்டு. உனக்கு தெரியும் சுழற்சி தண்டிட ஒரு முனையில கட்டாயம் என்ன சில்லு இணைக்கப்பட்டிருக்கும்? பரப்பு சில்லு. எஸ், பரப்பு சில்லு இணைக்கப்பட்டிருக்கும். ஓகே, இதை பார்த்தாவே உனக்கு தெரியுது. ஓகே, இது சுழற்சி தண்டு. ஓகேயா? இதுதான் பரப்பு சில்லு. பரப்பு சில்லிட வேலை என்ன சொல்லி கொடுத்த உனக்கு? பரப்பு சில்லிட வேலை என்ன சொல்லி கொடுத்த உனக்கு? சுழற்சி பொறிமுறை சக்தியை சேகரித்து வைத்தல். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லி கொடுத்த என்னது? ஒரு வலு அடிப்பிலிருந்து மற்றைய வலு அடிப்பு வரைக்கும் எதை பேணுதல்? முறுக்கத்தை பேணுதல். ஓகே, இப்ப நாங்க பார்க்க போறது சுழற்சி தண்டிட வேலை. சுழற்சி தண்டிட வேலை முசலத்தினால் வழங்கப்படுற விசையை சேகரித்து சுழற்சி பொறிமுறை விசையாக வழங்கும்.
இது எதன் மூலம் இணைக்கப்பட்டிருக்கும்னா என்ஜினின் உடலுடன் போதிகைகள் மூலம் இணைக்கப்பட்டிருக்கும். போதிகைகள்னா இப்ப நீங்க பாக்குறீங்க என்ஜின் உடலோட போதிகைகள் மூலம் பியரிங்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் காட்டுறேன் உங்களுக்கு, பியரிங்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ஜின் பியரிங்ஸ்னு சொன்னா சரி. அப்ப என்ஜின் உடலுடன் போதிகைகள் மூலம் இணைக்கப்பட்டிருக்கும். இதன் ஒரு புறத்தில் பரப்பு சில்லு பொருத்தப்பட்டிருக்கும். அந்த பரப்பு சில்லு தான் என்ன செய்யப்படும் கேட்டீங்களா இருந்துச்சுன்னா சக்தி என்ன செய்து கொள்ளும்? சக்தி என்ன செய்து கொள்ளும்? சேகரித்து வைத்துக் கொள்ளும். சேகரித்து வைத்துக் கொள்ளும். இப்ப பாக்குறது என்ஜின் உடல். என்ஜின் உடலை பத்தி உனக்கே தெரியும். அதுல வேலை என்ன? என்ஜின் உடல்ல உருளை, சுழற்றி தண்டு, பிரதான பேதிகையில போதிகை. ஓகே, உருளை, சுழற்றி தண்டு, பிரதான போதிகை ஆகியவற்றை ஒன்றுனொன்று இணைந்தவாறு தாங்கி நிற்பது என்ஜின் உடல். இந்த என்ஜின் உடல்ல எரிபொருள் தகனத்தின் போது உருவாகிற அதிக வெப்பத்தில் இருந்து என்ஜினை பாதுகாக்கிறதுக்கு அதன் உடல்ல என்ன இருக்கு? என்ன இருக்கு? துளைகள். துளைகள் இருக்கு. அதாவது சொல்லுவாங்க ஃபின்ஸ்னு சொல்லுவோம். நம்ம உடல்ல என்ன இருக்கு? துளைகள் இருக்கு, ஃபின்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஃபின்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்களா இருந்தாமா பரப்பு அதிகரிக்கும். விளங்குதா? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. சரிதானே? அந்த ஃபின்ஸ் என்ன செய்யும் கேட்டா பரப்பு அதிகரிக்கும். விளங்குதா? சோ அந்த இடத்துல என்ன செய்யும் கேட்டீங்கன்னா என்ஜின்ல உருவாகிற அதிக வெப்பத்தில் இருந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்ன செய்யும்னா அந்த துளைகள் என்ன செய்யும்? என்ஜினை பாதுகாக்கும். அடுத்தது, இந்த துணை கூறுகளின் உராய்வு நீக்கலுக்கும் உதவும் உராய்வு நீக்கல் எண்ணெய் சுற்றியோடும் துவாரங்களும் காணப்படும். இதுல எங்க என்ன இருக்கும்? அந்த உராய்வு நீக்கலுக்காக உராய்வு நீக்கல் என்ன செய்யும்? அந்த துவாரங்களினூடாக சுற்றி ஓடும். என்ஜின் உடல்ல பாத்தீங்கன்னா நிறைய துவாரங்கள் இருக்கு. இங்க பாரு, சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கு தானம்மா. இந்த சின்ன சின்ன ஓட்டைகள் வழியாக என்ன செய்யும்னா உராய்வு நீக்கல் எண்ணெய் சுத்தி ஓடும். என்ஜின் ஃபுல்லாவே என்ன செய்யும்? சுத்தி ஓடும். எதுக்காக? அசையும் பாகங்களுக்கு இடையேயான எதை குறைப்பதற்காக உராய்வு நீக்கல் எண்ணெய் பயன்படுத்தப்படுது. உராய்வை குறைப்பதற்காக. எஸ். அடுத்த பம்பி பேர் என்ன? உட்பாய்ச்சல் பம்பி. உட்பாய்ச்சல் பம்பின்னு சொன்னாலும் சரி. இதுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? உட்பாய்ச்சல் பம்பிய வேற என்ன சொல்லி கொடுத்த? இன்ஜெக்டர் பம்ப. எரிபொருள் புகுத்தி பம்பி. எரிபொருள் புகுத்தி பம்பிட வேலை என்ன சொல்லி கொடுத்தேன்? உருளையினுள் அதிக அமுக்கத்தில் எதை உட்புகுத்தல்? டீசலை அதிக அமுக்கத்தில் உட்புகுத்தும் போது அதை மிக நுண்ணிய துகள்களாக சிலிண்டரினுள் பீச்சுறதுக்கு எது பயன்படுத்தப்படும்? அந்த இன்ஜெக்டர் நொசில் பீச்சுது தெரியுமா? எதை பீச்சுது? டீசல. எங்க பீச்சுது டீசல? எதுல பீச்சும்னா விசிறும். வழியில். எப்படிப்பட்ட வழியின் மீது? நெருக்கப்பட்ட வழியின் மீது. வெரி குட். அந்த வழியை நெருக்கிறது யாரு? முசலா. ஓகேயா? ஓகே. இப்ப நான் சொல்றேன் என்னன்னா இந்த உட்பாய்ச்சல் பம்பி என்ன செய்யுதுன்னா அந்த டீசலை உருளைக்குள்ள உட்புகுத்துறதுக்கான அமுக்கத்தை வழங்குது. அந்த டீசலை வெளியேற்றது யாரு? நுண்ணிய துகள்களா வெளியேற்றது யாரு? உட்பாய்ச்சு பீச்சு முனை. வெரி குட். பட்கொம்பு தண்டு. இப்ப கேள்வி என்ன தெரியுமா? இந்த பட்கொம்பு தண்டு என்பது யார் மூலமா இயக்கப்படும்னு கேட்டா சுழற்றி தண்டின் மூலமாக தான் இயக்கப்படும் பட்கொம்பு தண்டு. நோட் திஸ் பாயிண்ட். கிராங்க்ஷாஃப்ட் மூலமா தான் கேம்ஷாஃப்ட் இயக்கப்படும். கேம்ஷாஃப்ட் எதை இயக்குது? எதை கட்டுப்படுது? வால்வுகள் திறத்தல் மூடுதலையும் கட்டுப்படுது. இது மறந்துடாது. இதுதான் கேம்ஷாஃப்ட். மறந்துடாது. இது கேம்ஷாஃப்ட், இது கிராங்க்ஷாஃப்ட், இது கிராங்க்ஷாஃப்ட், இது கேம்ஷாஃப்ட். அப்ப கேம்ஷாஃப்ட் இயக்குறது யாரு? சுழற்சி தண்டு. மறந்துடாது. வால்வுகள் திறத்தலை மூடுதலையும் கட்டுப்படுத்துறது யாரு? சுழற்சி தண்டு. இயக்க வழங்கி தண்டு அல்லது பட்கொம்பு தண்டு. மறந்துடாதடா. சரி. அடுத்தது பரப்பு சில்லு. பரப்பு சில்லை பத்தி இப்பதான் சொல்லி கொடுத்தோம் உனக்கு. விளங்குதா? என்னது? பொறிமுறை சக்தியை சேமித்து வைக்கும் ஒரு சாதனம். ஒரு வலு அடிப்பிலிருந்து மற்றைய வலு அடிப்பு வரைக்குமே என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்களா இருந்தா முறுக்கத்தை என்ன செய்யும்? அது பேணும். இது மறந்துடாது. இதுதான் ஃப்ளைவீல். ஓகேயா? விசையால் சில்லுன்னு கூட சொல்லுவோம். அடுத்து 2 வகையான பிளேட், கிளட்ச் பிளேட், பிரஷர் பிளேட்னு ஒண்ணு இருக்கு. இது எதோட இணைக்கப்படும் கேட்டீங்கன்னா பரப்பு சில்லோட இணைந்த பிளேட்ஸ் இதுதான். ஒண்ணு கிளட்ச் பிளேட், அடுத்தது பிரஷர் பிளேட். நல்லா கவனிச்சுக்கோ. என்னைக்குமே கவனிச்சுக்கோ. திருப்பி சொல்றது நல்லா கவனிச்சுக்கோ. கிளட்ச் பிளேட் நல்லா கவனிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் பரப்பு சில்லு. அந்த பரப்பு சில்லோட இணைஞ்சிருக்கிறது என்னதுன்னா இந்த கிளட்ச் பிளேட், பிடித்தட்டு. இங்க பாரு, பிடித்தட்டுன்னு இருக்குதானே? பிடித்தட்டு இணைஞ்சிருக்கு. கிளட்ச்.
இந்த கிளட்ச் பிளேட்டோட இணைஞ்சிருக்கிறதுக்கு பேர் என்ன? ப்ரெஷர் பிளேட். இது மறந்துடாது. இந்த பிளேட் இது தெரிஞ்சிருக்கணும். இந்த படத்தை கொடுத்துட்டு கேட்பான் அவனுக்கிட்ட. சரியா? இது ஃப்ளைவீல். இதுக்கு இடையில ஃப்ளைவீலுக்கும் ப்ரெஷர் பிளேட்டுக்கும் இடையில உள்ளது கிளட்ச் பிளேட். சரியா? இது என்னது? ப்ரெஷர் பிளேட். இது மறந்துடாது. ஃப்ளைவீல்ண்டா பரப்பு செல்லு. கிளட்ச் டிஸ்க்ண்டா என்ன அர்த்தம்? கிளட்ச் அப்படின்னா பிடி. மறந்துடாது. கிளட்ச்னா என்ன அர்த்தம்? பிடி. ஓகே. பிடித்தட்டுன்னு சொன்னா என்ன டிஸ்க்? பிடித்தட்டுன்னு சொன்னா என்ன டிஸ்க்? Clutch disc. கிளட்ச் பிளேட். ஓகே. அதே மாதிரி ப்ரெஷர் பிளேட்டோட வேலை என்னது? கிளட்ச் பிளேட்டோட இணைஞ்சிருக்கிறது. சரி, இது மறந்துடாத. திருப்பி சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. ஃப்ளைவீல், கிளட்ச் டிஸ்க், ப்ரெஷர் பிளேட். மறந்துடாத. 2 வகையான தட்டு இருக்கு. சரியா? ஒன்னு பிடித்தட்டு, இன்னொன்னு அமுக்கத்தட்டு. அமுக்கத்தட்டு எதோட இணைஞ்சிருக்கும்? அமுக்கத்தட்டு எதோட இணைஞ்சிருக்கும்? Clutch plate. கிளட்ச் பிளேட்டோட. கிளட்ச் பிளேட் எதோட இணைஞ்சிருக்கும்? Flywheel. ஃப்ளைவீலோட. இவ்வளவுதான் விஷயம். இது தெரிஞ்சு வச்சுக்கோடாமா. இதோட போதும். ஓகே, இவ்வளவு போதும். ஓகே, சரி. இப்ப இன்னைக்கு பார்த்த விஷயங்கள்லாம் ஓகே தானே உனக்கு? நீ பார்த்த விஷயம்லாம் தெளிவா சொல்லி கொடுத்தேன் உனக்கு? Oh, sir. ஓகே. அப்ப இன்ஜின் கொஸ்டின்ஸ் வந்தா செய்வ தானே நீ? Oh, sir. Say சரி, அதுதான். பயப்படாதடாமா. விளங்குதா? என்னைக்குமே ஒரு கேள்வி வந்தா என்னைக்கும் பயப்படக்கூடாது. நம்ம கேள்வி மட்டும் இல்ல, எந்த விஷயம் வந்தாலும் பயப்படக்கூடாது. விளங்குதா? பயப்படாம ஆன்சர் பண்ணணும். அது சரியோ பிள்ளையோ பயப்படாம படி. எனக்கு புரியுது இல்லையே, தெரியலையே அப்படிலாம் யோசிச்சுலாம் படிக்க தேவையில்லை. விளங்குதா? சோ அவ்வளவுதான் சொல்றேன் நான் உனக்கு. ஓகே, சரி. ஸோ இதை மறந்துடாது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகே, நம்ம இன்னைக்கு 14ஆம் பாடம் தானேடாப்பா? ஆம் சார். சரி, ஓகே. சரிம்மா, ஓகே, சரி. இப்ப போயிட்டு ஒழுங்கா சாப்பிட்டுட்டு தூங்குறேன்னா தூங்குங்க. சரி, லைட்டா தூங்கி எழும்புறேன்னா எழும்புங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, எழும்பிட்டு அடுத்த பாடங்க என்னன்னு பாருங்க. ஓகே, பிஎஸ்டியே படிக்காதீங்கம்மா, போர் அடிக்கும். ஓகே, அடுத்தது எஸ்எஃப்டியில் கணக்கு ஒன்று எடுத்து செஞ்சு பாருங்க. பாஸ் பேப்பர் எடுத்து செஞ்சு பாருங்க. ஐசிடியில் பாஸ் பேப்பர் கொஸ்டினை பாருங்க. ஓகே, ஐசிடின்றதுமா உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங். பிஎஸ்டி எவ்வளோ தூரத்துக்கு சேலஞ்சிங்காக இருக்கோ அதே மாதிரி ஐசிடியும் உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான். ஏன்னா பேட்டர்ன் மாறிடும். நீங்கள் ஐசிடியோட பேப்பர் பேட்டர்னை மட்டும் நம்பி போயிடாதீங்க. சரியா? உங்களோட சார்மாருக்கு ஒரு பேட்டர்ன் சில நேரம் சொல்லி அனுப்புவாங்க, ஆனால் வார பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே ரெடி ஆகி போங்க. அதுதான் நான் சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் ரெடி ஆகி போங்க. எப்படி வந்தாலும் ஐசிடி செய்வேன் அப்படின்ற லெவலில் போங்க. ஏன்னா நீங்க படிக்கிற ஒவ்வொரு சார்மார்களும் ஒவ்வொரு பேட்டர்ன் சொல்லி கொடுப்பாங்க ஒவ்வொரு விஷயமா. நீங்க யாருக்கிட்ட படிச்சாலும் சரி, அது எனக்கு தேவையில்லை நீங்க யாருக்கிட்ட படிக்கிறீங்கன்னு. எனக்கு தேவை என்ன விஷயம் கேட்டா, ஐசிடியில இது வரைக்கும் நடந்த பேப்பர் எல்லாம் செஞ்சு பாரு. பாஸ் பேப்பர் செய்யறது மட்டும் இல்லாம மாடல் பேப்பர் செஞ்சு பாரு. எஃப்டபிள்யூசியில வர பேப்பர்ஸ் எல்லாமே செஞ்சு பாரு. விளங்குதா? நான் அதுக்கு தான் சொல்றேன். அது பிழையோ சரியோ செஞ்சு பாரு. அப்பதான் உனக்கு விளங்கும். சரியா? விளங்காத கொஸ்டின்ஸ் எல்லாமே யூடியூப்ல இருக்குடாப்பா. யூடியூப்ல எல்லாம் செஞ்சு போட்டிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்சு போட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்னா நிறைய சார்மார்க செஞ்சு போட்டிருக்காங்க. நிறைய அந்த யூனிவர்சிட்டி பொடியமார்க செஞ்சு போட்டிருக்காங்க. ஐசிடிக்கு எல்லாமே. பிஎஸ்டிக்கு தான் குறைவு. பிஎஸ்டிக்கு ஒன்று போட்டா நான் போடுவேன், இல்லாட்டி கல்வி திணைக்களத்தால ஏதாவது ஒன்று போடுவேன். வேற யார் பிஎஸ்டிக்கு வீடியோ போடுறதுன்னு பெருசா இல்லை. விளங்குதா? ஸோ உனக்கு ஐசிடிக்கெல்லாம் நிறைய சாய்ஸ் இருக்கு. எஸ்எஃப்டிக்கு எல்லாமே நல்ல இது இருக்கு. ஏன்னா எல்லாமே செஞ்சு போடுறாங்க. விளங்குதா? ஸோ நீ அதுக்கு நீ யூடியூப்ல எடுத்து பாரு, சர்ச் பண்ணி பாரு. இந்த வீடியோஸ் எல்லாம் சர்ச் பண்ணி பாரு. குருகுலத்துல எல்லாம் அப்படி இது பண்றாங்க. எஸ்எஃப்டில இருந்து ஐசிடில நல்ல சார்மார்க தான் படிச்சு கொடுக்குறாங்க. விளங்குதா? ஸோ இப்போ நான் அவங்களோட இதெல்லாம் எடுத்து பாரு. அதான் நான் சொல்றேன் உனக்கு. நீ வீட்டுல இருந்துட்டு சும்மா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. விளங்கல இல்லைன்னா நீ உதாரணத்துக்கு சொல்றேன், ஏன் விளங்கலன்னு சொல்ற? எடுத்து பாரு. அதான் நான் சொல்றேன். பிஎஸ்டி வீடியோ கூட போட்டிருக்காங்க கவர்மெண்ட் குருகுலம் நிகழ்ச்சியில. எங்களுக்குலாம் இப்படி இல்லடி, எங்களுக்கு இப்படி இருந்துச்சு நம்பாடாமா. நாங்க உண்மையா சொல்றோம், இப்படி இருந்தாலும் நாங்க கஷ்டப்பட்டு இருக்க மாட்டோம். கிளாஸ் போயிருப்போம் தான், இல்லைன்னு இல்லை. ஆனா இப்படி இருந்தா கஷ்டப்பட்டு இருக்க மாட்டோம். இந்த அளவு உங்களுக்கு இருக்கு. கவர்மெண்ட் அவ்வளவு செஞ்சிருக்கு இந்த கொரோனாக்கு பிறகு. நீங்க யூடியூப்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. யூடியூப்ல தேவையில்லாத பாக்குறது விட்டுட்டு உனக்கு எந்த விஷயம் விளங்கலையோ அந்த வீடியோஸ் எடுத்து பாரு. யூடியூப்ல நிறைய இருக்கு. எஸ்எஃப்டில நிறைய பேர் கணக்கு, பிசிக்ஸ் கணக்குலாம் செஞ்சு போட்டிருக்காங்க. எடுத்து பாரு. அது சார் இந்த சார் கிட்ட தான் படிக்கணும், அந்த சார் கிட்ட தான் படிக்கணும்னு இல்லடாமா. பிஎஸ்டியும் சொல்றேன்னா, நீ யாரு படிச்சு கொடுத்தாலும் படி. போயிட்டு உனக்கு எங்க விளங்குதோ அங்க படி. விளங்குதா? அதான் சொல்ல முடியும். ஏன்னா இருக்கிற டைம் ஒழுங்கா பயன்படுத்தி. சரி. ஸோ அடுத்த கிளாஸ்ல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா நம்ம
ஈரடிப்பு நாலடிப்பு இது விஷயத்த பார்த்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணும். இழுவை பொறியிட தொகுதிகளை ஸ்டார்ட் பண்ணும். 7 வகையான தொகுதிகள் இருக்கு. அந்த 7 தொகுதியும் பார்ப்போம் நம்ம. சரிதானே? அந்த 7 தொகுதியும் பார்த்துட்டமா இருந்துச்சுன்னா எங்கட இது முடிஞ்சு, இதோட முடிஞ்சிச்சு. சரியா? ஓகே. ஸோ தயவு செஞ்சு சொல்றேன், இன்னொரு 3 கிளாஸ் மாதிரி எடுக்கும். பெரும்பாலும் இந்த மந்த்துக்குள்ள தான் நாங்க எதை முடிக்கலாம்னு கேட்டீங்கன்னா இந்த பாடத்தை முடிக்கலாம். ஓகேயா? ஸோ 12ஆம் பாடம் முடியும். அதே சந்தர்ப்பத்தில் 14ஆம் பாடத்தையும் இந்த மந்த்துக்குள்ள நாங்க முடிக்கணும். அதான் எங்கட சேலஞ்ச். இந்த மந்த்துக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு முடிக்கிற ட்ரை பண்ணணும். சரியா? எக்ஸ்ட்ரா கிளாஸ் சரி போட்டு. ஓகே சரி. ஓகே. ஸோ யோசிக்க தேவையில்லம்மா, இன்னும் யோசிக்க தேவையில்லடா. சரியா? நம்ம படிக்கலாம் அழகா. ஓகே, நான் அழகா சிலபஸ் முடிச்சு தரேன். நீ எனக்கு உறுதுணையா இருந்தா மட்டும் போதும். ஓகேயா? சரி. ஓகே, தேங்க்யூ.